இந்த நாளிலே எழுதியிருக்கிறதே என்ற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். நாட்டப்பட்ட வசனம் 2வது பகுதியாக இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மோசசிசம் அப்படின்னு நான் பேர் வைக்க போறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையினாலே கண்டவர்களும் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. இப்பொழுது உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இது உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதாக இருக்கட்டும், கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையை கட்டுவதாக இருக்கட்டும், வாழ வைப்பதாக இருக்கட்டும், வழி நடத்துவதாக இருக்கட்டும். எங்களுக்கு ஏக சிந்தையை தாங்க, ஒரு மனதை தாங்க. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தாங்க. பிரகாசமான மனக்கண்களை தாங்க ராஜா. எனக்கும் கேட்கிறவருடைய கண்களில் தயவும் இரக்கமும் அன்பும் கிடைக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன்ற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனம் சொல்லுது, நம் ஆத்துமாவை எது ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது? வசனம். இருதயத்திலே நாட்டப்பட்ட வசனம். பைபிள்ல இருக்கிற வசனம் கிடையாது, செவுத்துல இருக்கிற வசனம் கிடையாது. நம்ம இருதயத்துல எந்த வசனம் நாட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த வசனம் தான் நம்ம ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. எந்த வசனத்தை நம்ம கேட்டு உணர்றோமோ, எந்த வசனத்தை நம்ம கேட்டு ஏற்றுக்கொள்றோமோ, கேட்டு விசுவாசிக்கிறோமோ, கேட்டு காத்துக்கொள்றோமோ, அதனால நம்ம பிழைப்பான். அதனாலதான் நம்ம பிழைக்க முடியும். முன்னாடி நம்ம பார்த்தோம், எப்படி உலகத்துல பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தை, ஆத்துமாவை சரி செய்யறாங்க, கஷ்டமான சூழ்நிலையில எப்படி மேற்கொள்றாங்க என்பதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேதத்துல இருந்து நிறைய வசனத்தை எடுத்து உலகத்துல எப்படி வெற்றிகரமா வாழறது, சூழ்நிலையை புரிந்து கொண்டு எப்படி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றிகரமா வாழ்வது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு 10 காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த 10 சத்தியங்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ உதவி செய்யும். கஷ்டமான சூழ்நிலை நம் வாழ்க்கையில வரும். அதுக்கெல்லாம் பதில முன்கூட்டியே நம்ம யோசிக்க போகிறோம். டேவிட் காகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி சொன்ன, அவர் என்ன பண்ணுவாராம், கஷ்டமான இப்போ ப்ராக்டிஸ்லாம் செய்யும்போது ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு நிறைய கேள்விலாம் வரும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில முன்னாடியே கண்டுபிடிச்சு வைப்பார். அப்போ நம்ம வாழ்க்கை வாழ்க்கை ஈஸியா இருக்கு. இப்ப நம்ம அதை தான் செய்ய போறோம். நிறைய உண்மைகளை பார்க்க போறோம். அந்த உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய காரியத்தை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதை நான் உங்கள் மத்தியில பகிர விரும்புகிறேன். இது நிச்சயமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும். முதலாவது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் 2 விஷயம் தான் உண்மையா இருக்கணும். ஒண்ணு, கடவுள் தப்பா இருக்கணும், இல்ல நான் தப்பா இருக்கணும். கடவுள் தப்பா இருக்கணும், இல்ல நான் தப்பா இருக்கணும். கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். எந்த சத்தியம் என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தது, இம்மட்டும் என்னை பிழைக்க வைத்தது, கிறிஸ்துவத்திலிருந்து வழிவிலகாமல் என்னை காத்தது என்றால் இந்த சத்தியம். கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். ஒருவேளை இந்த சூழ்நிலை எனக்கு புரியல, இல்ல நான் தப்பே செய்யல, ஆனா கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம உணர்ந்து தேவனை தொடர்ந்து தேட வேண்டும். இரண்டாவதாக, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம், சின்ன தப்பு தானே கடவுள் மன்னிச்சிடுவார், சின்ன விஷயம் தானே. இல்ல, பைபிள் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். மூன்றாவது, தேவனை தேட வேண்டும். நிறைய நேரங்கள்ல நம்ம தேவனை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க முடியல, தேட முடியல. ஏன் தேட முடியல என்பதை பார்க்க போகிறோம். நான்காவதாக, கடவுள் என்னுடனே இருக்கிறார். கடவுள் என் கூட இருக்கிறார். நம்ம குழியில இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சிறைச்சாலையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுனால என்ன பலன் யோசிக்க போகிறோம். ஐந்தாவதாக, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நம்ம வாழ்க்கையில சோதனையின் மத்தியில் அதை எப்படி முயற்சி செய்யணும், சோதனை எப்படி நம்ம கண்ணோக்கணும், எப்படி அதுல இருந்து வெளியில வரணும், அதை பற்றி யோசிக்க போகிறோம். ஆறாவது, ஞானம் உள்ளவர்களா இருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவ வாழ்க்கை ஏன் ஞானமாக வாழ வேண்டும்? ஞானத்தால என்ன செய்ய முடியும்? எப்படி ஞானமாக வாழ்வது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஞானமும் கிறிஸ்தவமும் ஒன்றா? கடவுளுக்கு பயப்படுதலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஞானமும் ஒன்றா? ஞானம் அற்புதம் ஒன்றா என்பதை பார்க்க போகிறோம். ஏழாவதாக, கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்மளுடைய செயல் முக்கியமா? நம்ம நன்மை செய்யறது முக்கியமா? ஏன் நன்மை செய்யணும் என்பதை குறித்து பார்க்கலாம். எட்டாவதாக, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் ஒழுக்கத்தோடும் வேலை செய்து சாப்பிட வேண்டும். ஏன் வேலை செய்யணும்? ஏன் பிரயாசப்படணும்? கடவுள் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? ஏன் வேலை செய்யணும்? நிறைய நேரத்துல இது எனக்கு கஷ்டமா இருந்தது. இதை புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. இதை குறித்து நம்ம யோசிக்க போகிறோம். எப்படி வேலை செய்யணும், என்ன மனநிலையில வேலை செய்யணும் என்பதை யோசிக்கலாம். ஒன்பதாவதாக, பிறரை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். ஒரு உறவுல கிறிஸ்துவனாக இருந்தா மற்றவங்களை நீங்க எப்படி யோசிக்கணும், அவன் என்னை விட மேன்மை உள்ளவன்
என்னை விட அவன் கனமுள்ளவன் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். நம்ம உறவு இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். 10வதாக கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இதை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ இது உதவி செய்யும். சத்தியம் எந்த நிலையிலும் 2 காரியம் தான் உண்மையா இருக்கணும். ஒண்ணு கடவுள் தப்பா இருக்கணும், இல்ல நான் தப்பா இருக்கணும். கடவுள் தப்பாவே இருக்க முடியாது. நான் தான் தப்பா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப சவாலான சூழ்நிலையில என்ன செய்யறதுனே தெரியல, புரிஞ்சு கொள்ளவே முடியல, நான் தப்பே பண்ணல அப்படின்னு சில சூழ்நிலைகள் வரும். புரிஞ்சு கொள்ளவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. சவாலான சூழ்நிலையில நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. 2 விஷயம் தான் உண்மையா இருக்கணும். ஒண்ணு கடவுள் தப்பா இருக்கணும், இல்ல நான் தப்பா இருக்கணும். கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருப்பேன் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சூழ்நிலை வரும். விசுவாசத்தையே குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவம் உண்மையா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் தேவன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருப்பேன். என் வாழ்க்கையில அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னாச்சு, நான் அப்போ கிறிஸ்துவத்துல வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். நல்லா ஜெபம் பண்ணுவேன், அறிக்கை செய்வேன், விசுவாசமா இருப்பேன். இப்ப என்னாச்சு, நான் நினைச்ச மார்க் எனக்கு வரல. நல்ல மார்க் வந்தது. ஆனா நினைச்ச மார்க் எனக்கு வரல. அப்ப நான் எப்படி யோசிச்சேன், நான் எல்லாமே கரெக்ட்டா தானே பண்ணேன். எல்லாமே தப்பா இருக்கே. நான் அறிக்கை செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசமா இருந்தேன். ஏன் கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு? மத்தவங்க எல்லாம் நிறைய மார்க் எடுத்துட்டாங்களே! அப்படிலாம் நான் யோசிச்சேன். என்னால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. ரொம்ப ஒரு மனசோர்வு அடைஞ்சுட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா, இந்த ஒரு சத்தியத்தை என் மனசுல நான் ஆழத்துல பதிய வைத்திருந்தேன். அது எனக்கு உதவி உதவி செஞ்சது. அது என்ன அப்படின்னா, கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். இந்த சூழ்நிலை எனக்கு புரியல. ஆனா கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். தொடர்ந்து தேவனை தேடிக் கொண்டிருந்தேன். எந்த சத்தியம் என்னை மட்டும் நடத்தி வந்தது அப்படின்னா, கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். இப்ப நான் பின்னோக்கி பார்க்கும்போது நான் சொல்லலாம். நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்ல. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் இது மாரி படிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சிருக்கலாம். வேற யார்கிட்டயாவது உதவி கேட்டிருக்கலாம். அப்படின்னு 1000 விஷயம் என்னால சொல்ல முடியும். நான் மனுஷன். நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன். எனக்கு புரியாம 1000 விஷயம் இருக்கு. ஆனா கடவுள் தப்பே பண்ண மாட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஒரு இருளான சூழ்நிலையில கூட ஒரு ஒளி என்னன்னா இந்த சத்தியம். புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கூட ஒளி இந்த சத்தியம். தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். இப்ப நீங்க ஒரு ஒரு குகையில இருட்டுல இருந்து நம்பிக்கையே இல்ல, வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லன்னா கூட, ஒரு ஒளி வந்தா எப்படி உங்களுக்கு நம்பிக்கை தருமோ, உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த சத்தியம். தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனை தொடர்ந்து தேடுங்கள். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கலாம், 1000 காரியம் இருக்கலாம். நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என் வரலாறு எனக்கு தெரியும். நான் எத்தனை தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும். அ என் பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரியும். வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் இருக்கு. என் கிறிஸ்துவத்தின் மேலயே இப்ப சந்தேகம் வரலாம். ஆனா ஒண்ணு நம்ம யோசிக்கணும் என்னது, எனக்கு இது புரியல. இந்த சூழ்நிலை புரியல. கிறிஸ்துவத்தின் மேலயே எனக்கு சந்தேகம் வந்தது. இருந்தாலும் என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் எனக்கு புரியாம இருக்கு. எத்தனையோ விஷயம் என்னால கற்பனையே செய்ய முடியல. அறிஞ்சு கொள்ளவே முடியல. அதனால இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? என்னால இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்க முடியல. ஆனா கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவனை தொடர்ந்து தேட வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்துல விசுவாசத்தையே குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கிறிஸ்துவமே உண்மையா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையிலும் நடத்தக்கூடிய ஒரு சத்தியம் என்னது? தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸோட ப்ரீச்சிங் கேட்டிருக்கேன். ஒருத்தர் இப்படி சொன்னாரு, டாக்குமெண்ட்ரி ஹைபோதசிஸ பத்தி சொன்னாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோசே எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் வேற வேற காலகட்டத்துல எழுதப்பட்டது. அப்படிலாம் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்போ என்னாச்சு? இது கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தினது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து தேவன தேடிக் கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஹைபோதசிஸ புரிஞ்சு கொள்வதற்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அதான் சொல்ல வரேன். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்காலராகவே இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்துல வளர்ந்து வர சின்ன விசுவாசியா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும். உங்க விசுவாசத்தையே குலைக்கக்கூடிய சூழ்நிலை. எதுவுமே புரியல, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட ஒரு ஒளி என்னது? தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருப்பேன். ஒருவேளை என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் தப்பே செய்யலன்னா கூட, இந்த சூழ்நிலை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. கடவுள் தப்பா இருக்க மாட்டார். அவரை தொடர்ந்து தேட வேண்டும். ஒருவேளை நம் பாஸ்டர் தப்பா போதிச்சிருக்கலாம். ஒருவேளை நம் பைபிள தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா கடவுள் அவர் தான் தெய்வம் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஒளி எனக்கு இருக்கிறது. அந்த ஒளியை தொடர்ந்து தேட வேண்டும். உங்க வாழ்க்கையில கடவுள் நிச்சயமாக அவர் தான் தெய்வம் என்று ஒரு ஒளியை
ஒரு வெளிப்பாட்டை அவர் தந்திருப்பார். அதை நீங்க தொடர்ந்து தேட வேண்டும். அதுக்கு பின்னாக ஓட வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையில கூட கடவுள் ஒருபோதும் தப்பாக இருக்க மாட்டார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும் மானவர். பைபிள் கடவுளை பற்றி என்ன சொல்றது? அவர் கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும் மானவர். இன்னொரு வசனம் இப்படியே சொல்றது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோடிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிரலும் இல்லை. மாறாடிக்கிற தேவன்கிட்ட யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிரலும் இல்லை. தேவன் ஒருபோதும் தப்பாக இருக்க மாட்டார். இரண்டாவதாக கொஞ்சத்திலே உண்மையாக இருங்கள். கொஞ்சத்திலே உண்மையாக இருங்கள். லூக்கால நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். ரொம்ப முக்கியம். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, சின்ன தப்பு தானே கடவுள் மன்னிச்சிடுவார், சின்ன தப்பு தானே மனம் திரும்பிடலாம், சின்ன தப்பு தானே அறிக்கை செய்து விட்டு விடலாம் அப்படிலாம் யோசிக்கிறோம். யார்தான் தப்பு செய்யாம இல்லை, சின்ன விஷயம் தானே, அப்புறம் நம்ம தேவன் கிட்ட வந்துடலாம். ஆனா வேதம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இல்லைன்னா பெரிய காரியத்துல உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சத்துல அநீதியா இருந்தீங்கன்னா பெரிய காரியத்துல நிச்சயமா ரொம்ப அநீதியா இருப்பீங்க. ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். தாவீது சொல்றாரு, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கல்லியம் வந்து மண்டையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிரித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அடியன் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிரித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கல்லியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கல்லியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். கடவுள் உங்களை கொஞ்சத்துல தப்புவிட்டார் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் பெரிய பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தாதான், கொஞ்சம் ஆட நீங்க உண்மையா இருந்து அதுல கடவுளுடைய மகிமையை பார்த்தாதான் நீங்க நாட்டையே காப்பாற்ற நிற்பீங்க. ஆட்டையே காப்பாற்றல அப்படின்னா நாட்டையும் நீங்க என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் என்ன பண்ணாங்க, கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது மாத்திரம் தான் சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கல்லியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆட்டை காப்பாற்றினாதான் நாட்டை காப்பாற்ற சான்ஸ் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சத்திலேயே உண்மை இல்லை அப்படின்னா, கொஞ்சத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கலன்னா பெரிய பிரச்சனையை கண்டு பயந்து போய் கலங்கி போய் இருப்பீர்கள். நீங்க கொஞ்சத்துல உண்மையே இல்லை அப்படின்னா, கொஞ்சத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கல அப்படின்னா, கொஞ்சத்துல கர்த்தர் உங்களை தப்புவிட்டார் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு ஆர்மியே உங்க கூட இருந்தா கூட ஒரு ஆளுடைய சத்தத்தை கேட்டு நீங்க கலங்கி பயந்து இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கவில்லை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பைபிள் இன்டர்பிரிட்டேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி பைபிள்ல வியாக்கியானம் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப புரிஞ்ச வசனம், ரொம்ப தெளிவான வசனத்தை வச்சுதான் புரியாத வசனத்தை வியாக்கியானம் செய்யணும். புரியாத வசனத்தை வச்சு இல்ல 2-3 அர்த்தம் இருக்கிற வசனத்தை வச்சு ரொம்ப புரிஞ்ச வசனத்தை வியாக்கியானம் செய்யக்கூடாது. இது என்ன கிடையாதுன்னா, புரியாத வசனம் கிடையாது, 2-3 அர்த்தம் இருக்கிற வசனம் கிடையாது. ரொம்ப புரிஞ்ச வசனம், ரொம்ப தெளிவான வசனம். இந்த வசனம் என்ன சொல்றது, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அநேகத்தின் மேல் அதிகாரியாக கடவுள் உங்களை வைப்பார். யோசிச்சு பாருங்க, பூமியில எல்லாரும் வேற வேற இடத்துல பிறக்கிறோம், வேற வேற தாளந்து இருக்கு, வேற வேற சூழ்நிலை இருக்கு. கடவுள் எப்படி எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார்? எப்படி நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, கடவுள் உங்ககிட்ட என்ன தந்து இருக்கிறார், அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, அதை வச்சுதான் கடவுள் நியாயம் தீர்க்க போறார். யோசிச்சு பாருங்க, கடவுள் என்ன சொல்ல எல்லாருக்கிட்டையும், கல்ல பிழிஞ்சி தண்ணி ஏத்தியான்னு கேட்கல. கடவுள்னா சொல்ல, ரொம்ப கஷ்டமானதை செஞ்ச, ரொம்ப பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சு, நினைச்சு பார்க்க முடியாதெல்லாம் செஞ்சு, அப்படி சொல்ல, உங்ககிட்ட தண்ட கொஞ்சத்துல உண்மையா இருந்தியா,
அதை வச்சுதான் கடவுள் என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போறாரு. கடவுள்லாம் சொல்ல, டாக்டருக்கு மட்டும்தான் பரலோகத்துல இடம் இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படி சொல்ல. இல்ல என்ன சொல்ல, நீச்சல் வீரர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ பாலைவனத்துல யாரா போனா அவங்க என்ன கேட்பாங்க? நீச்சல் அப்படின்னா என்னது அப்படி கேட்கலாம். அவங்களுக்கு நாக்குக்கே தண்ணி இல்ல, நான் எப்படி ஸ்விம்மிங் கத்துக்கிறது, நான் எப்படி நீச்சல் கத்துக்கிறது அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப கேட்பாங்க. அப்போ கடவுள் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, கொஞ்சத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, அதை வச்சுதான் நியாயம் தீர்க்க போறாரு. என்ன சொல்ல, நல்ல பெரிய பெரிய வித்தெல்லாம் பூமியில செஞ்சுட்ட அப்படி சொல்ல. இப்படிதான் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினாலே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. கடவுள் சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்றாரு. அவர் ரொம்ப ரொம்ப பயமான வார்த்தை. ஆஹ் இன்னொருத்தர் கிட்ட சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நிறைய நேரத்துல நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை விட்டுடுறோம். நிறைய நேரத்துல நம்மளால எதை செய்ய முடியுமோ அது முக்கியம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். கடவுளுக்காக ஏதோ பெருசு பெருசா செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல, அது பெரு அக்கிரம செய்கைக்காரரே அப்படி சொல்றாரு. நம்மளால என்ன முடியும்? நம்ம உண்மையா இருக்க வேணும். நம்ம கிட்ட தண்டத்துல நம்ம உண்மையா இருக்க வேணும். நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துவம் என்னது அப்படின்றதே மறந்து போயிடும். அது கொஞ்சத்துல உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்கு போதித்த கிறிஸ்துவத்தையே மறந்து போயிடும். இதுதான் தேவன் போதித்த கிறிஸ்தவம். மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா யாருக்கு செய்யறோம்? கடவுளுக்கு செய்யறோமா? இந்த வசனம் சொல்லுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வாவ்! அப்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்ற, இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்யணும்னா ரொம்ப சிறியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய சிஷ்யர்களா இருப்பது? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம எப்படி இயேசுனுடைய சீஷன் மற்றவங்க அறிஞ்சுக்கணும்? நம்ம அன்புள்ளவர்களாக இருப்பதினால். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மறந்துட்டோம், எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு யோசிச்சிட்டோம். இதுதான் கொஞ்சம் இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மறுபடியும் பேசிக் வரணும். அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், சிறியவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். நம்ம சொல்ற மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்காக யோசிக்கிறோம் பாருங்க. நம்ம இப்போ வாழ்க்கை ஃபுல்லா மைல் ஸ்டோன்ஸ்க்காக வாழ்றோம். மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வாழும்போது ஏதோ ஒரு லக்குக்காக வாழ்றோம். சின்ன வயசுல இருக்கும்போது பிறந்த நாளுக்காக வாழ்றோம். அப்புறம் சைக்கிள் வேணும் அந்த நாள் எதிர்பார்த்து வாழ்றோம். அப்புறம் நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும், ஏதோ ஒரு நாள் அந்த ஒரு நாள் எதிர்பார்த்து வாழ்றோம். திருமணம் ஆகணும், கல்யாணம் நடக்கணும், அப்படி வாழ்றோம், குழந்தை பிறக்கணும், அது மாதிரி யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசு ஆயிடுச்சு, எத்தனை நாளுக்காக நீங்க வாழ்ந்துருக்கீங்க? 10 நாளுக்கு வாழ்ந்துருக்கீங்க. 80 வருஷம் வாழ்ந்துட்டு உங்க வயசு 80. ஆனா எத்தனை நாளுக்காக வாழ்ந்திருக்கீங்க? 10 நாளுக்காக வாழ்ந்திருக்கீங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அறிவில்லாத ஒரு வாழ்க்கை, சோகமான ஒரு வாழ்க்கை. அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கடவுள் உங்களுக்கு தந்த கொஞ்சத்தை எண்ணி பாருங்கள். நல்ல குடும்பம் தந்திருக்கிறார், கடவுள் நல்ல உடல் சுகத்தை தந்திருக்கிறார், தேவனை அறிகிற அறிவை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதனால கொஞ்சத்தை எண்ணி பாருங்கள், கொஞ்சத்துக்கு உண்மையா இருங்கள். தேவனை அறிகிற அறிவை தேவன் தந்திருக்கிறார், அதை பற்றி கொள்ளுங்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சத்தில் உண்மையா இருங்கள். 3வது, கடவுளை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். எனக்கு இந்த வசனம் பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வசனம். 1 நாளாகமத்துல இருந்து வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நிறைய நேரங்கள்ல நம் தேவனை சேவிக்க முடியாம ஏன் இருக்கு? நிறைய நேரத்துல கஷ்டப்பட்டுன்னு சேவிக்க வேண்டியதா இருக்கு. யாரும் நான் கிடையாது, உத்தமத்தோட உற்சாகமானதோட சேவிக்கிறது கிடையாது. ஏன் சேவிக்க முடியல, ஏன் தேவனை தேட முடியல அப்படின்னா, தேவனை அறியல, தேவன் யாருன்னு
ஆரியில அவரை தேடுற உணர்வு யாருக்கும் இல்ல. எங்க டீச்சர் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, "என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஒரு பொண்ண பார்க்குறீங்க. என்ன பண்றீங்க? எத்தனையோ பொண்ணு இருந்தாலும், ஒரு பொண்ணு பின்னாடி என்ன பண்றோம்? சுத்துறோம். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறோம். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம். என்ன பண்ணல? என்ன பண்ணட்டு என்ன ஒரு வேண்டா வெறுப்பா செய்யல. உற்சாக இதயத்தோட, உத்தாமமானதோட என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஏன்? ஏன் அது மாரி பண்றோம்? ஏன்னா ஏதோ ஒண்ணு ஒர்த்தா இருக்கு. என்ன பண்ணுது? ஏதோ ஒண்ணு ஒர்த்தா இருக்கு. பின்னாடி ஓடறது, பின்னாடி சுத்துறது, அடி உத வாங்குறது ஏதோ அப்புறம் அப்புறம் என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் நட்டா சண்டை வந்தாலும் வீட்டுக்கு வரோம். எல்லாம் செய்றோம். ஏன்? ஏதோ ஒர்த்தா இருக்கு. ஏதோ நேசிக்கிறோம். ஏதோ புடிச்சிருக்கு. அவங்கள அறிஞ்சு இருக்கிறோம். அதனால தான் என்ன பண்றோம்? நம்ம அவங்கள என்ன பண்றோம்? அன்பு கூர்றோம். அவங்களுக்கு எல்லாம் செய்றோம்ல. அதே போல தான் கடவுளும். கடவுள்கிட்ட அவர் என்ன பண்றாரு? ஒருவேளை நம்ம கணவர், மனைவி இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிய முடியாம இருக்கலாம். கடவுளுக்கு தெரியும். அவர் இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியம். நீங்க கடவுள என்ன பண்ண முடியாது? சும்மா உங்க அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, கிறிஸ்டியனா பொறந்துட்டேன். அதனால கடவுளை சேவிக்க முடியாது. கடவுளை நீங்க எப்போ உண்மையா சேவிக்க முடியும்? உற்சாகமானத்தோடு சேவிக்க முடியும் அப்படின்னா, அவரை அறிந்த பிறகு தான் அவரை சேவிக்க முடியும். அவர் எவ்வளவு நல்லவர். அவருக்கு பின்னாடி ஓடுவது வொர்த். எப்போ யோசிக்கிறீங்களோ, அப்போ தேவன தேடுவீங்க. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நிறைய நேரங்கள்ல தேவனை தேடுகிற உணர்வே நிறைய பேருக்கு இல்ல. ம். யாருக்கும் உணர்வு இல்ல. ஆனா கடவுள் சொல்றாரு, அவரை தேடினால் அவரை கண்டுபிடிக்க முடியும். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. பைபிள்ல வாசிக்கிறோம், மாடு தன் எஜமானனை அறியும். கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியை அறியும். மாடு எஜமானன் யாருன்னு தெரியுமா? கழுதைக்கு ஆண்டவரின் முன்னணை எதுன்னு தெரியுமா? அப்போ தேவனை தேடுவது, தேவனை அறிவது யார் செய்வது? அறிவுள்ளவர்கள் செய்வது, உணர்வுள்ளவர்கள் செய்வது. தேவனை யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? புக் பண்ணின்னு போறோம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா என்ன பண்றோம்? புக் பண்றோம், கியூல நிக்கிறோம். என்ன பண்றோம்? சாப்பிடுறோம், சொல்றோம். எல்லாம் இந்த டேஸ்ட்டுக்காக தான் என்ன பண்றோம்? இவ்வளோ தூரம் நம்ம வந்து வாங்குறோம், புக் பண்றோம், கியூல எல்லாம் நிக்கிறோம். சில சமயத்துல என்ன சொல்றோம்? ஏதாவது ஆர்டர் பண்ணது இருந்தா, இது வாங்குறதுனால அங்க வாங்கு. அங்க தான் எல்லாம் நல்லா இருக்கும். அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா உணர்வுலாம் நமக்கு இருக்கு. ஆனா தேவனை தேடுவது, தேவன் யார்? நம்ம எஜமான் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு கழுதை கூட தெரியுது. ஒரு மாடு கூட தெரியுது. எஜமான் யாரு? அவருடைய முன்னணை எங்க இருக்கு தெரியுது. சில சமயத்துல ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்ன பண்றோம்? சாரீன்னா அங்க தான் பெஸ்ட். சுடிதார்னா அங்க தான் பெஸ்ட். ஷர்ட்னா அங்க தான். பேண்ட்னா இங்க தான். அத வாங்குறோம், அத பாக்குறோம். அ அத ட்ரையல் பண்றோம். எல்லாமே பார்த்துட்டு தான் என்ன பண்றோம்? எ எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சாரி எடுத்தா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியுது. எங்க இருக்கு? நம்ம விசாரிக்கிறோம். நெறைய விஷயம் சர்ச் பண்றோம். அதெல்லாம் பண்றோம். அந்த உணர்வு இருக்கு, அந்த அறிவு இருக்கு. அ அப்படி போட்டா எல்லாம் பார்க்கணும். அப்படிலாம் யோசிக்கிறோம். நல்லது, நல்லது. தப்பு கிடையாது. நல்லது. சாப்பிடுறது நல்லது. ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஆனா, தேவன் அது மாரி தேடுறோமா? தேவன் அது மாரி அறிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறோமா? அப்படி அறிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறது இல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ கடவுளை தேடுவது, அவர் அறிவது என்பது, அவர் நல்லவர் என்று சொல்வது என்பது, அது வந்து ஒரு அனுபவம். அ நல்லது தான். சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடுறோம். நானும் சாப்பிடுறேன். நல்லது. ரெஸ்ட் எடுக்கிறோம். நல்லது. அது கெட்டது கிடையாது. ஆனா, அது எவ்வளவு முக்கியமோ, அதை காட்டிலும் முக்கியம். அதை காட்டிலும் அறிவுள்ள ஒரு காரியம். அதை காட்டிலும் உணர்வுள்ள ஒரு காரியம். தேவன் யார் என்று அறிவது. அவரைப் பற்றியே அவரை தேடுவது. அவரை சேவிப்பது. அப்போ இந்த காரியத்துல முதலாவது ஒண்ணு பார்த்தோம். எப்போ தேவனை சேவிக்க முடியும்னா, அவரை அறிஞ்சா தான் அவரை சேவிக்க முடியும். அடுத்த ஒரு காரியம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். இப்போ எனக்கு ஒரு சாம்பார் கத்துக்கணும் அப்படின்னா, சாம்பார் வைக்கணும்னா உடனே என்னால வைக்க முடியுமா? கஷ்டம். முடியாது. என்ன பண்ணணும்? யாராவது சொல்லி தரணும். இல்ல புக் பார்த்து படிக்கணும். ஒரு 10 வாட்டி, 20 வாட்டி செஞ்சா என்ன பண்ணலாம்? ஒரு சூப்பரான சாம்பார் என்னால வைக்க முடியும். ஒரு ஃபேன் யாரால செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதுக்கு நிறைய டிசைன் பண்ணணும். நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மொபைல் யாரால செய்ய முடியும்? அது என்ன பண்றாங்க? 5 வருஷம் ரிசர்ச் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? அசெம்பிள் ஒரு பில்டிங் ஃபுல்லா ஆள் போட்டா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு மொபைல் செய்ய முடியும். எல்லாம் ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க. இந்த பூமியிலேயே, இந்த யூனிவர்ஸ்லயே, இந்த அண்டம் சொல்றோம். அண்டத்திலேயே யாரு ரொம்ப பெரியவர்? ரொம்ப மகத்துவமானவர் யார்? ரொம்ப காம்ப்ளெக்ஸான பீயிங் கடவுள். ஆனா, கடவுள தேடினா உங்களுக்கு தென்படுவார். அதுதான் ஒரு விசேஷம். ம். ஒரு சாம்பார் வைக்கணும்னா, உடனே வைக்க முடியாது கஷ்டம். ஒரு ஃபேன கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, ஒரு ஃபேன் நம்மனால செய்யணும் நம்மளே. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மொபைல் சொல்லிட்டு கற்பனையே பண்ண முடியாது. ஆனா, தேவன நீங்க தேடுனா, அவர் உங்களுக்கு தென்படுவார். உலகத்திலேயே
அவர் தான் ரொம்ப பெரியவர், ரொம்ப மகத்துவமானவர். அவர மாரி எதுவுமே கிடையாது. கடவுள் அவர். ஆனா கடவுள நீங்க தேடினீங்கன்னா, அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்லவே. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனை தேடுங்கள். தேடினால் கடவுள் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. 4வதாக கடவுள் என்னுடன் இருக்கிறார். கடவுள் என்னுடன் இருக்கிறார். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். "நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்." கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், பயப்படக்கூடாது. அவர் நம் தேவனாக இருக்கிறார், நம்ம திகையக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? ஏன் திகையக்கூடாது? "நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்." நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், கடவுள் நம்ம கூட இருக்கிறார். இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, கடவுள் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்மை பலப்படுத்துவார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் எப்படி நம்ம கூட இருக்கிறாரு? நம்ம பிரச்சனை, போராட்ட சமயத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில கடவுள் எப்படி இருக்கிறாருன்னே தெரியலையே! அப்படின்ற யோசனையே நமக்கு வரல. நம்ம ஏதோ கடவுள் வந்து மேகத்துல பட்டுன்னு கன்னத்துல கை வச்சுட்டு, நம்ம கஷ்டத்த நம்ம நம்ம டெய்லியும் பண்ணிட்டுலாம் பார்த்துன்னு இருக்கிறாரு, அப்படி யோசிக்கிறோம். சில நேரத்துல ஏதோ செவுத்துல சாஞ்சு ஆப்பிள் கட்சின்னு நம்ம பார்க்குறாரு, அப்படி யோசிக்கிறோம். இல்லன்னா ஏதோ செவுத்துல உட்காந்துட்டு கன்னத்துல கை வச்சுட்டு டெய்லியும் என்ன பண்றோம்? அப்படிப்பட்ட படத்த பைபிள் சித்தரிக்கல. பைபிள் என்ன சொல்லுது? உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடவுள் நமக்கு முன் செல்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை உறங்காமல், தூங்காமல் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், ஏதோ நல்ல பாடத்துல மட்டும் கடவுள் நம்ம கூட இல்ல. எல்லாவற்றிலும், வழிகள் எல்லாவற்றிலும் நம்மை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இம்மட்டும் அவர்தான் சுமந்து கொண்டு வந்தார். எல்லாம் பாதைகளிலும், எல்லா மொழிகளிலும். இனிமேலும் அவர்தான் சுமந்து கொண்டு செல்வார். இந்த வசனம் சொல்லுது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். அவர் காத்து தப்பு பண்ணுவார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். இந்த வசனம் சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். பள்ளத்தாக்குல நடக்கலாம், இருளா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றும், வாழ வைக்கும், தப்புவிக்கும், காக்கும். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்கு முன் செல்கிறார். உறங்காமல் தூங்காமல் காக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்ம இம்மட்டும் அவர் தான் சுமந்து கொண்டு வந்தார். இனிமேலும் சுமப்பார். பட்சிகளைப் போல அவர் நமக்கு ஆதரிப்பார். பறந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்மை காத்து தப்பு பண்ணுவார். அவர் நம்மை காக்கிறவர். வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறவர். மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். நிறைய நேரங்கள்ல கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? கிடியோனை குறித்து பார்க்கிறோம். கிடியோன் கிட்ட கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானார் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே. நிறைய நேரத்துல கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம்? எங்க இருக்கிறாரு? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எவ்வளவு போராட்டம் எனக்கு இருக்கு. கிதியோன் அப்படிதான் சொல்றாரு. கடவுள் எங்களை மீதியானார் கையில ஒப்பு கொடுத்தாரு. எங்க அவருடைய அற்புதம், எங்க அவருடைய அதிசயங்கள் எங்க? எங்க? நியாயாதிபதிகள் 6:1 வாசிச்சா 1வது அதிகாரத்துல சொன்னா, பார்த்தா இவங்க ஏன் மீதியானவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை, பொல்லாங்கானவைகளை செய்தார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றேன்? கடவுள் கிதியோனு கிட்ட பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் குழந்தையா இருக்கும்போது, ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு பெரிய பிரசங்கியார் வந்து இந்த வார்த்தை சொன்னார். அவருடைய பிரசங்கம் எல்லாமே எனக்கு மனசுல படியல. ஆனா ஒரு வார்த்தை என் மனசுல படிஞ்சது. அது என்ன அப்படின்னா, பிரதரன், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? பிரதரன்,
உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? அதனால கூட கடவுளுடைய வார்த்தையை நம்ம நினைத்து பார்ப்போம். கடவுள் உங்களை அழைத்திருக்கலாம். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அத நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு முடியாம கூட இருக்கலாம். ஆனா கடவுள் நம்மை அழைத்தார். இந்த பலத்தோடயே நம்ம புறப்பட்டு போக வேண்டும். கடவுள் நம்மை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிடுவார். கடவுள் நம்மை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக நம்மளை அனுப்பினாரோ, அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கடவுள் உன்னுடனே இருக்கிறார். 5வது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கு சோதனை வரும். கஷ்டமான சூழ்நிலை வரும். ஆனா கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி அதை மேற்கொள்வது? நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இத நம்ம யோசிப்போம். ஒரு 4 காரியத்த பார்க்கலாம். முதலாவது இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். முதலாவது கஷ்டமான சூழ்நிலையில எப்படி யோசிக்கணும்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த சோதனை வந்திருக்கு, எனக்கு தான் இது வந்திருக்கா? இல்ல நிறைய பேருக்கு வந்திருக்கா? அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா, இந்த சோதனை நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய நேரங்கள்ல பிசாசு நம்ம எப்படி யோசிக்க வைப்பான், இல்ல நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு தான் வந்துச்சு. யோபு சோதனையை காட்டிலும் என் சோதனை பெருசு. என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நிறைய நேரங்கள்ல கஷ்டமான சூழ்நிலையில யோசிக்க முடியாது. சரியா யோசிக்க மாட்டோம். அப்ப முன்னாடியே யோசிச்சு வைக்கணும். கஷ்டமான சூழ்நிலையில என்ன பண்ணறது? நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்னா, சோதனை எல்லாருக்கும் வந்தது, எனக்கும் வந்திருக்கு. அப்படி யோசிக்கணும். வேற சோதனை, பெரிய சோதனை, புது சோதனை, கடவுள் விசேஷமா எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? இப்படி பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் சிரிச்சேன், இப்படி ஆயிடுச்சு. இல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் எனக்கும் வந்திருக்கு. அந்த மனநிலை இருக்கணும். 2வது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். கடவுள் என்ன பண்ண மாட்டாராம்? நமக்குன்னு ஒரு திராணி இருக்கு. நமக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவருக்கு மேல கடவுள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அந்த மனநிலை இருக்கணும். சோதனை வரும். ஆனா அது என்ன கிடையாது, ஐயோ என்னால முடியல அப்படி கிடையாது. உன்னால் தாங்கக்கூடிய ஒரு சோதனை கடவுள் தருவார். அந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். என்னால முடியும். கடவுள் அவருடைய பலத்தால் இதை மேற்கொள்வேன். பலத்தால் இதிலிருந்து தப்பிக்கொள்வேன். அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும். சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு வழியை உண்டு பண்ணுவார். இப்ப 2 மனநிலை. எல்லா மனுஷனுக்கும் வருதுதான், எனக்கும் வருது. என் திராணிக்கு மேலாக கடவுள் சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இதுல இருந்து தப்பிக்க அவர் வழியை உண்டாக்குவார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 3வது ஒண்ணு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப பிரச்சனை நேரத்துல நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ரீஇன்வென்டிங் த வீல் சொல்லுவாங்க. நம்ம இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப 2026ல இருக்கோம். இப்ப நம்ம போயிட்டு வீல கண்டுபிடிச்சு நம்ம பண்ணிட்டு அது அவசியமற்றது, தேவையில்லாதது. ஏன்? ஏன்னா நம்மள சுத்தி வீல் தான் இருக்கு. கார்ல வீல் இருக்கு, பைக்ல வீல் இருக்கு, சைக்கிள்ல வீல் இருக்கு. நம்ம நேரம் செலவு பண்ணி இது என்ன பண்ணறது அப்படிலாம் யோசிச்சோன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம நிறைய பேர் சால்வ் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அத பார்த்து நம்மளும் என்ன பண்ணலாம்? கத்துக்கினாலே பாதி சோதனையிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். புக் படிச்சு கத்துக்கலாம். ஆனா நிறைய சமயத்துல யோசிச்சு பாருங்க. மத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சாலே நம்ம பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாலிபன் எப்படி திருமணம் ஆகுறது அப்படின்னு நிறைய புக்லாம் படிச்சு அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க? காமனா என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலை இருக்கு. நல்ல பொண்ணு கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம யோசிச்சாலே அதே இல்லைன்னா ரொம்ப பேசிக். அதுவே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி என்ன சொல்ல வரேன்? நம்ம நமக்கு முன்னாடி நிறைய மனிதர்கள், நிறைய ஞானவான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைய அவங்க எப்படி மேற்கொண்டாங்கன்னு யோசிங்க. நீங்களும் அதே பண்ணுங்க. ஈஸியா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஜெபத்தையே பண்ண சொல்றாரு. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். சோதனையிலிருந்து ரட்சிக்க ஜெபம் பண்ணலாம். இல்ல சோதனை தாங்குறதற்கு அதுக்கு ஞானத்தையும், அறிவையும் நம்ம கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணலாம். பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு ஞானத்தையும், அறிவையும், புத்தியும் தாங்க, பலனை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னொரு வசனம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். சில
இந்த வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சொடிக்கப்படுகிறான். நிறைய நேரத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம்? நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, என்னால இந்த பிரச்சனைய தாங்கவே முடியல. என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நம்ம முடியாம சோர்ந்து போயி, அ என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம இருப்போம். ஏன் அது மாரி ஆகுதுன்னா, ஏதோ கடவுள் கிட்ட இருந்து வந்தது கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்மளே என்ன பண்றோம்? இச்சிட்டு சிக்குண்டு சோடிக்கப்படுகிறோம். இது மாரி சூழ்நிலைக்கு ஒருவேளை தாங்கக்கூடியாத ஒரு சூழ்நிலை. இச்சை இச்சை வந்து பாவத்த பிறப்பிக்கும், மரணத்த பிறப்பிக்கும். அப்போ நம்மளே நம்ம என்ன பண்றோம்? சோதனைக்கு சிக்கிக் கொள்கிறோம். அப்ப சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்ம எப்படி தப்பிப்பது அப்படின்னா, தேவன் கிட்ட இருந்து ஞானத்தை கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு? சோதனையிலிருந்து எப்படி தப்பிப்பது? சோதனைக்கு எப்படி உட்படாமல் இருப்பது? என்ன பண்ணணும்? தேவன் கிட்ட இருந்து ஞானத்தை கேட்க வேண்டும். தேவன் சம்பூர்ணமாய் ஞானத்தை தருவார். நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு, இல்ல சோதனையிலிருந்து தப்பிக்க ஞானம் உதவியாக இருக்கும். அடுத்தது ஞானத்தை குறித்து தான் பார்க்க போறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. 6வது ஞானமுள்ளவர்களாய் இருங்கள். ஞானமுள்ளவர்களாய் இருங்கள். எனக்கு ஒரு கிறிஸ்தவனா ஞானமா வாழ்வத புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அப்டின்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு வழிவகுக்கிறதுனால கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணி ஏதாவது யோசிச்சா, நம்ம சுயமா செயல்படுறோமோ, இல்ல தேவன சார்ந்து இல்லையோ, நம்ம மாம்சீகமா நடக்கிறோமோ அப்படின்னு எனக்கு நிறைய கேள்வி வரும். ஞானமா நடப்பது, ஆலோசனைய கேட்பது அது வந்து என்ன கிடையாது, ஆவிக்குரிய காரியம் கிடையாது அப்படின்லாம் எனக்கு தோணும். அப்போ ஒரு கிறிஸ்தவனா இந்த பூமியில ஏன் ஞானமா வாழ்றோம்? ஞானத்தோட முக்கியத்துவம் என்னது? ஞானம் ஆவிக்குரிய காரியமா? எப்படி ஞானமா வாழ்வது என்பது குறித்து பார்ப்போம். ஏன் ஞானமா வாழணும்? ஞானத்தோட முக்கியத்துவம் என்னது? ஞானம் ஆவிக்குரிய காரியமா? ஞானமாய் வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும், புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள்." இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? "சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும்" வைஸ் அஸ் சர்பன்ட்ஸ், ஹார்ம்லெஸ் ஆஸ் டவ்ஸ். புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ம். சில விலங்குகளுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கும். சில பலன் இருக்கும். நல்ல கூர்மையான பற்கள், தும்பிக்கை அது மாரி இருக்கு. இப்போ ஒரு ஆடுக்கு வந்து என்ன கிடையாது, தன்னைத்தான் தற்காத்துக் கொள்ள என்ன கிடையாது, பெரிய வலிமை கிடையாது. கடவுள் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. அப்ப இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னா, அது ரொம்ப இளைப்பாறுதலான இடம், ரொம்ப சமாதானமான இடம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாருன்னா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நம்ம உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா, கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, இல்லாமை இருக்கு. ரொம்ப ஒரு அ டேஞ்சரான ஒரு இடம். உஷாரா இருக்க வேண்டிய ஒரு இடம். அப்ப இங்க எப்படி இருக்கணும்? வினா உள்ளவர்களாய், உஷாரா, ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புறாக்களைப் போல கபடு இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஏன் ஞானமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. இந்த வசனம் சொல்ற ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். ஞானமே முக்கியம். புத்தியை சம்பாதித்துக் கொள். இந்த வசனம் சொல்றது விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகளோ நெருக்கப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி என்ன பண்றான்? ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகளோ நெருக்கப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த வசனம்லாம் என்ன சொல்லுது? ஞானமே முக்கியம். புத்தியை சம்பாதித்துக் கொள். ஞானமுள்ளவர்களாய் இருங்கள். விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். 2வது கேள்வி, ஞானம் வந்து ஆவிக்குரிய காரியமா? இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலும் ஆவிக்குரிய காரியமும் ஞானமும் வேற வேற கிடையாது. கடவுளும் ஞானமும் எதிர்த்து நிற்கல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ வேதமே நமக்கு போதிக்கிறது. ஞானம் குறைவா இருந்துச்சுன்னா தேவன் கிட்ட கேட்கணும். தேவன் தான் ஞானத்தை தரார். அப்போ ஞானமா நடப்பது வந்து ஆவிக்குரிய காரியம் இல்ல கிடையாது. கடவுளுக்கு பயப்படுதல் தான் ஞானத்துடைய ஆரம்பமும். இப்போ பைபிளும் ஞானமும் வேற வேற கிடையாது. பைபிளும் ஞானமும் எதிர்த்து சண்டை போட்டுக்கல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானமே முக்கியம் அப்படின்னு வேத வசனம் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, பைபிள் படிக்கும்போது எனக்கு சில சில ஒரு விஷயத்த ரொம்ப புரிஞ்சுக்கவே முடியல. அது அது என்னால சம்மந்தப்படுத்திக்கவே முடியல. என்ன அப்படின்னா, கடவுள் என்ன பண்றாரு? செங்கடல 2ஆ பிளக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நெறைய அற்புதத்த, பயங்கரமான அற்புதத்த செய்றார். கன்மலையில பிளந்து தண்ணீர் தரார். வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானார். என்ன சொல்ல வரேன்? கடவுள் பெரிய பெரிய அற்புதத்தை செய்றாரு. நொடி பொழுதுல இல்ல வந்து இயற்கைக்கு பட்ட விதத்துல
ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம மனுஷகமா எதுவும் செயல்படாம கடவுளே செயல்படுறாரு. தேவனை நோக்கி பார்க்குறாங்க, விடுதலை தராங்க, தேவனை நோக்கி பார்க்குறாங்க. தேவன் அவருடைய கிருபையினால அவருடைய வல்லமை மகத்துவத்த வெளிப்படுத்துறத பார்க்க முடியும். ஆனா, ஒரு இடத்துல எப்படி இருக்கு? கடவுள் அற்புதம் செய்றாரு. இன்னொரு இடத்துல ஒழுக்கமா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஜெபம் பண்றாங்க. ம். என்ன பண்றாங்க? கடவுள் இன்ஸ்டன்ட்டா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல என்ன பண்றாரு? தண்ணீர் தராரு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, இரவும் பகலும் பிரயாசத்தோடும், வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டு என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல. கடவுள் எப்படி நடத்துறாரு அப்போ? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடத்துறாரா? அற்புதத்த அடிச்சுட்டு எதிர்பார்த்து வாழணுமா? இல்ல நம்ம சுயமா செய்ற மாரி வேலை செய்யணும்? நெறைய இதுக்கு ஒரு பிளவு மாரி இருக்கு. ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. ஒரு இடத்துல கடவுள் கிருபையா இருக்கிறாரு, இரக்கமா இருக்கிறாரு, மன்னிக்கிறாரு. இன்னொரு இடத்துல ஒழுக்கமா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், அன்பா இருக்கணும். அப்படிலாம் பார்க்குறோம். அது என்னால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. 2மே வேற வேற மாரி இருக்கு. என்னன்னா, இது இத இணைக்கிறது என்ன அப்படின்னா ஞானம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் வந்து 3 விஷயத்த நம்புனாங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள என்ன பண்ணணும்? இல்ல தேவனுடைய சித்தத்தை அறிந்து பூமியில வெற்றிகரமா வாழணும்னா என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்? பூமிய வெற்றிகரமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னா 3 காரியத்த சொல்றாங்க. 1 ஆசாரியனிடத்தில் வேதமும், ஞானிகள் இடத்தில் ஆலோசனையும், தீர்க்கதரிசனிடத்தில் வசனமும் ஒழிந்து போவதில்லை அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? யூதர்கள் பழைய ஏற்பாட்டுல 3 விஷயத்த தேவன்கிட்ட வருவது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு 3 விஷயத்த சொல்றாங்க. ஆசாரியனிடத்தில் வேதமும், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசனிடத்தில் வசனமும். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். நிறைய சமயத்துல வேதத்தை பற்றி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றோம். அதன்படி வாழ முயற்சி செய்றோம். தீர்க்கதரிசி கிட்டக்கு போலாம். அவங்க கிட்ட என்ன பண்றோம்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு வாழ முயற்சி செய்றோம். மறக்கப்பட்ட விஷயம், இல்ல பெரிதாய் பார்க்கப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, ஞானிகளிடத்திலே ஆலோசனையும். ரொம்ப முக்கியம். வேதம் வேதம் வந்து என்னது ரெவலேஷன் சொல்றாங்க. தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய சித்தம் என்ன அப்படின்னு மனிதர்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள அறிஞ்சுக்க நம்ம என்னத்தான் முயற்சி செஞ்சாலும், அவர் வந்து வெளிப்படுத்தலன்னா அவர அறிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் வேதம். ரெவலேஷன் சொல்றாங்க. ஞானிகளிடத்தில் ஆலோசனை. ஞானிகள் வந்து வேதத்த படிக்கல. ஞானிகள் என்ன பண்றாங்க? உலகத்த படிக்கிறாங்க. நேச்சுரல் வேர்ல்டு இருக்குல்ல. நேச்சுரல் வேர்ல்ட படிச்சு, எப்படி வாழ்ந்தா பூமி எப்படி வேலை செய்யுது அப்படி படிச்சு, அவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டா பூமியில என்ன பண்ணலாம்? சக்சஸ்ஃபுல்லா வாழலாம். அப்ப அது அநேக சமயத்துல அத புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா அது முக்கியம். அது தேவன் கிட்ட இருந்து வர்றது தான். அப்போ சில சமயத்துல ஆல் ட்ரூத் இஸ் காட்ஸ் ட்ரூத் அப்படிலாம் சொல்றாங்க. என்ன சொல்ல வரேன்? அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது. கடவுள் இரக்கமா இருக்கிறார், மன்னிக்கிறார். இன்னொரு பக்கத்துல வேலை செஞ்சு சாப்பிடுறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க, பரிசுத்தமா வாழ்றாங்க, இச்சை அடக்கமா இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஒழுங்கா இருக்கிறாங்க. 2மே வேற வேற மாரி தெரியுது. ஏன் அப்டின்னா, நம்ம ஒண்ண புரிஞ்சுக்கொள்ள என்ன புரிஞ்சுக்கொள்ள அப்டின்னா, ஞானமாய் நடப்பது. பூமி எப்படி செயல்படுவது என்று அறிந்து வாழ்வது தேவன்கிட்ட இருந்து வருகிற ஒன்று. தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். அததான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். எரேமியா 18:18. இப்போ இன்னொரு காரியத்த பார்க்க போறோம். ஞானத்தோட முக்கியத்துவம் என்னது? ஏன் ஞானம் முக்கியம்? இந்த காலத்துல நம்ம குடியரசுல வாழ்றோம்ல, மக்களாட்சி சொல்றோம். இப்ப என்ன இருக்கு? லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர்னா என்னது? லா அண்ட் ஆர்டர் அப்டின்னா என்ன பண்றாங்க? சட்டம் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு, அ சட்ட வல்லுநர் இருக்காங்க. எல்லாம் என்ன பண்றாங்க? லா வந்து என்ன பண்றாங்க? லா இருக்கு. லா மூலமா என்ன பண்றாங்க? ஒழுங்கு கிரியேட் பண்றாங்க. லா அண்ட் ஆர்டர்னா என்னது? லா இஸ் த மீன்ஸ் டு பிரிங் ஆர்டர். சட்டம் ஒழுங்கு சொல்றாங்க. சட்டத்தின் மூலமாக ஒழுங்கு கொண்டு வராங்க. இப்ப உதாரணத்துக்கு டிராஃபிக் ரூல்ஸ் எடுத்துக்கலாம். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து என்ன பண்ணுது? ரெட்னா நிக்கணும், கிரீன்னா போணும் அப்படி இருக்கு. அப்போ ரெட் இருக்கும்போது எல்லாம் போனா என்ன ஆகும்? எல்லாம் ஒருத்தர் அடிச்சுப்போம், குழப்பம் வந்துரும். இப்போ ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? குழப்பம் வரும். ரூல்ஸே இல்லனாலும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அவங்களே ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு என்ன ஆகும்? குழப்பம் தான் வரும். அதனால தான் சொல்றாங்க லா அண்ட் ஆர்டர். சட்டத்தின் மூலமாக ஒழுங்கு கொண்டு வராங்க. இது வந்து ஒரு உதாரணம். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஒரு உதாரணம். அது மாரி நெறைய என்ன இருக்கு? ரூல்ஸ் இருக்கு. நெறைய லாஸ் இருக்கு. இப்போ இந்த காலத்துல எப்படி லா இருக்கோ, என்ன சொல்றாங்க, இந்த லா வந்து நம்ம பார்க்குற இது மாரி லா வந்து 200லேருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாரிலாம் இருந்ததாம். லா அண்ட் ஆர்டர். இதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்தது அப்டின்னா, ஞானம் தான் இருந்தது. ஞானம் தான் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கும், ஒரு நாட்டுக்கும் ஒழுங்கு கொண்டு வந்தது. அந்த காலத்துல வாழ்ந்த நியாயாதிபதிகள், ராஜாக்கள்லாம் எது மூலமாக ஒழுங்கு கொண்டு வந்தாங்க ஒரு நாட்டுக்கு? ஞானத்தின் மூலமாக. ஜஸ்டிஸ் வந்து ஞானத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில எது வந்து ஒரு மனிதனுக்கு ஒழுங்கை, செழிப்பு, அமைதியை கொண்டு வருவது? ஞானம். ஒரு நாட்ட ஒழுங்கும், அமைதியான பூங்கா சொல்றேன். அமைதியான பூங்கா, ஒரு இளைப்பாறுதல், சந்தோஷம், செழிப்பை எடுத்தல் அப்படின்னா ஞானம். ஞானிகளிடத்திலே ஆலோசனை கேட்பது. ஞானமாய் வாழ்வது. யோசிச்சு பாருங்க, ஞானமா இல்ல. முட்டாள்தனமா வாழ்றோம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றோம். சோம்பேறியா வாழ்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தா, முட்டாள்தனமா வாழ்ந்தா, மூடதனத்துல பிரியப்பட்டு வாழ்ந்தா என்ன ஆகும்? தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் குழப்பம் தான் வரும். ஒரு நாட்டிலயும் குழப்பம் தான் வரும். பட்டுக்கட்டளையே என்னது? ஞானம்.
நம்ம பார்க்க போறோம். பட்டுக்கட்டளை வந்து என்னது? ஞானம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்ல ஞானமா வாழல. பட்டுக்கட்டளை வந்து என்னது? ஞானம். மோசே சொன்ன கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் ஞானம். இப்ப பார்க்க போறோம். கட்டளைப்படிலாம் கேட்கல. எல்லாமே என்ன பண்றாங்க? கொலை செய்றாங்க. எல்லாருமே திருடுறாங்க. ஒழுங்கா வேலைக்கு போறது கிடையாது. எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க அப்படின்னா, ஒரு நாடு என்ன ஆகும்? நல்லா செழித்தோங்குமா? நல்லா செழுமையா இருக்குமா? எதுவும் நடக்காது. கெட்டு போகும். ஒண்ணுமில்லாம போகும். எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? ஒரு சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அதத்தான் நம்ம பார்க்க முடியும். சட் அ ஞானமா இல்ல அப்படின்னா, ஒழுங்கின்மை தான் வரும். வெறுமை தான் வரும். மோசே சொல்றாரு, "நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும், நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும், விவேகமாய் இருக்கும். இவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும், விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள்." இந்த இடத்துல என்ன என்ன சொல்ற முதல்ல கட்டளைகளையும், நியாயங்களையும் கேட்டு அதன்படி நடந்தால் அது எப்படி இருக்கும்? ஞானமும், விவேகமா இருக்கும். அப்ப கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் என்ன கிடையாதுன்னா, அது வந்து சில சமயத்துல லான்னு சொல்றோம். அது கோட்ஸ் ஆஃப் ஹம்மூராபி அப்படிலாம் அதெல்லாம் நான் சொல்றேன் சட்டம்ன்னு சொல்றேன். அது சட்டம் கிடையாது. அது வந்து அந்த காலத்துல ஞானம். ஞானம் தான் இருந்தது. சரி, மோசே இந்த வசனம் அப்படி சொல்லுது. இந்த கட்டளை நியாயங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி நடந்தால் ஞானமா இருக்கும். இன்னொரு காரியத்த பார்க்கிறோம். அது என்னது? ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும், விவேகமாய் இருக்கும். இந்த பெரிய ஜாதியே ஞானமும், விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அது என்ன அப்படின்னா, இதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் வந்து ஒரு மலையான தேசம். மலையான தேசத்துல இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டுல எப்படி வந்து ஒரு வல்லரசு ஆகும், இல்ல ஒரு பெரிய கிங்டம் ஆகும், பெரிய ராஜ்யம் எப்போ ஆகும் அப்படின்னா, எல்லா மக்களும் என்ன பண்ணா ஒண்ணு சேர்ந்து நல்லா விவசாயம் பண்ணி, நல்லா அதுல ஒரு பெரிய லாபத்த பார்த்து மத்த நாட்டுக்கு வித்து, வணிகம் செய்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தன் நாட்ட ரொம்ப பெருசாக்கிட்டு அப்புறம் மிலிட்டரி கட்டி என்ன பண்ணுவாங்க, மத்த தேசத்த கைப்பற்றுவாங்க. ஆனா இஸ்ரவேல் வந்து அது மாரி ஒரு சூழ்நிலை இல்ல. இஸ்ரவேல் வந்து ஒரு மலையான தேசம். அது மாரி தான் தன் தேசம் வளர்ச்சி அடைந்து மற்ற தேசத்த கைப்பற்ற மாரி இஸ்ரவேலுக்கு சூழ்நிலை இல்ல. ஆனா எப்படி இருந்தது இஸ்ரவேலுக்கு? எல்லா உலக மக்கள் எல்லாருமே இஸ்ரவேல் வழியா தான் கடந்து சென்றாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து மேஜர் ட்ரேட் ரூட்ல இருந்தது. ஆசியால இருந்து எகிப்துக்கு வணிகம் செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் இஸ்ரவேல கடந்து தான் போணும். ஐரோப்பால இருந்து அரேபியாக்கு போனோம் அப்படின்னா, எல்லாம் இஸ்ரவேல கடந்து தான் போணும். அப்போ உலகமே இஸ்ரவேல் வழியா தான் போச்சு. அப்ப இஸ்ரவேல் வழியா போகும்போது என்ன ஆகுது? எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. இஸ்ரவேல பார்க்குறாங்க. அவங்க எப்படி நடக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும், விவேகமாய் இருக்கும். எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள பார்த்து என்ன சொல்ல, இந்த தேவனுடைய கட்டளைகளையும், நியாயங்களையும் கேட்டு நடக்கும்போது, ரொம்ப ஆவிக்குரிய ஜனங்கள், ரொம்ப முட்டாள் மாரி இருப்பாங்க. அந்த மாரி சொல்லல. அவங்க என்ன பண்ணதுன்னே தெரியாது. ஆவிக்குரிய விதத்துல நடப்பாங்க. இல்ல, ஞானமும், விவேகம் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார்கள். அப்ப இது ரொம்ப முக்கியம். இதான் கான்டெக்ஸ்ட். என்ன சொல்ல வரேன்? தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் ஞானமாக இருக்கிறது. மோசே போதித்த கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் ஞானமாக இருக்கிறது. ஞானம் தான் ஒரு நாட்டுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு ஒழுங்கை கொண்டு வருகிறது. இன்னொரு காரியத்த சொல்லப் போறேன். எப்படி மோசேனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஞானமா இருந்ததோ, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டைக் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தேவனுடைய இயேசு கிறிஸ்து வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க? புத்தி உள்ள மனிதர்களா இருக்கிறீங்க. வைஸ் மேன். என்ன சொல்ல வரேன் அப்போ? ஞானம். 3 காரியத்த பார்த்தோம். ஏன் ஞானமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. நிறைய வசனங்கள் ஞானத்தை முக்கியம் என்று நமக்கு காண்பிக்கிறது. ஞானமாய் நடப்பது ஆவிக்குரிய கரம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்த்தோம். ஞானம் தான் தனிப்பட்ட மனிதனுக்கும், ஒரு நாட்டுக்குமே ஒழுங்கை கொண்டு வருகிறது என்று பார்த்தோம். மோசே சொன்ன கட்டளைகளும், நியாயங்களும் ஞானம். இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகள் எல்லாம் ஞானமாக இருக்கிறது என்று பார்த்தோம். இப்போ இந்த வசனம் சொல்லுது, மகா ஞானம் உள்ளவைகள். பூமியில சிறியவைகளா இருந்தோம். இப்ப எப்படி நம்ம ஒரு உதாரணத்த பார்க்க போறோம். எப்படி நம்ம பூமியில ஞானமா வாழ்றது அப்படின்னு ஒரு உதாரணத்த பார்க்க போறோம். மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. சரி, அவங்க கிட்ட கத்துக்கலாம். என்ன யாரு ஃபர்ஸ்ட்? அற்பமான ஜந்துவாய் என்றும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. எறும்பு என்ன பண்ணுது? ஒரு நாள பாக்குது. என்ன ஆகுது? மழை பெஞ்சா எல்லாம் குடும்பமா அடிச்சுன்னு போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுது? கோடை காலத்திலேயே ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. ஞானம் அப்படின்னா ஒரு முக்கியமான காரியம் என்னது? எதிர்காலத்தை கண்டு இப்பொழுது செயல்படுவது. ரொம்ப முக்கியம். ஞானம்னா ஒரு முக்கியமான கருத்து என்னது? எதிர்காலத்தை கண்டு இப்பொழுது செயல்படுவது. அ ஒரு காலத்துல உங்களுக்கு பலம் இல்லாமல் போகும். ஒரு காலத்துல உங்களால செயல்பட முடியாது. இப்பொழுதே செயல்பட வேண்டும். ஒரு காலத்துல நம்ம என்னத்தான் நினைச்சாலும் செய்ய முடியாது. இப்பொழுதே நம்ம ஆபத்தை கண்டு,
நம்ம எதிர்காலத்தை கண்டு இப்பொழுது செயல்பட வேண்டும். அற்பமான ஜந்து தான் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. எதிர்காலத்தை பார்த்து இப்பொழுது செயல்பட வேண்டும். இப்பொழுது சேர்த்து வைக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வாலிபரா இருக்கலாம். இப்பதான் பலன் இருக்கும். இப்போ ஜாலியா இருக்கிறது கிடையாது. ஒரு காலத்துல நீங்க நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போது தான் பலன் இருக்கு. இப்பதான் செயல்படுகிற நேரம். இப்பொழுது ஆகாரத்தை சேர்க்க வேண்டும். ஆபத்தை முன்னாடியே பார்க்க வேண்டும். சத்துவமற்ற ஜந்துவாய் என்றும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி மூசலும். இது குழி மூசல் இது என்ன? இது கொண்டு பலன் இல்லை. இது கொண்டு தன்னைத்தான் தற்காத்துக் கொள்ள என்ன கிடையாது. நல்ல கூர்மையான பற்கள் இல்ல, நகம் இல்ல, அது மாதிரி இல்ல. இது என்ன பண்ணா தன்னுடைய பலவீனத்தை அறிந்து செல்ஃப் அவேர்னஸ் சொல்றாங்கல்ல, தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கண்மலையிலே வீட்டை கட்டி வைக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய பலவீனத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியாது? என்பதை நீங்க அறிந்து அதற்கான பதிலை தேட வேண்டும். நல்ல டாக்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மனிதர்களா இருக்கணும் அப்படின்னா உடம்பு சரியாம போவோம். வக்கீல் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல ஆட்களை நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா வாழ முடியாது இந்த பூமியில. நம்மளுடைய பலவீனம் என்னன்னு தெரியணும். உலகம் எப்படி செயல்படுதுன்னு தெரியணும். பலவீனத்தை அறிந்து அதற்கான பதிலை தேட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ராஜா இல்லாதவரிடம் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளிக்கு என்ன கிடையாதுன்னா, பார்க்கக்கூடிய ஒரு ரூலர் இல்ல, ஒரு ராஜா இல்ல. விசிபிள் கிங் யாரும் இல்ல. யாரும் இது செய், அது செய் என்ன பண்ணல. வெட்டுக்கிளிக்கு சொல்ல. வெட்டுக்கிளி என்ன பண்ணுமா, என்ன சொல்றாங்க, அதுக்கு பறவைகள் மாரி ரெக்க இல்லையாம் பறக்கறதுக்கு. அது என்ன பண்ணுமா, காற்று வீசுகிற திசையை நோக்கி அது காத்து கொண்டு இருக்குமா கரெக்ட்டா. காத்து வரும்போது என்ன பண்ணுமா, எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எகிறி குதிச்சு ரெக்கைய அடிக்கும்போது, காற்று என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெட்டுக்கிளிய வந்து கொண்டு செல்லும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, யாரும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க ரெடியா இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு ரெடி ஆக முடியாது. முன்னாடியே வாய்ப்புகளுக்காக நம்ம காத்து இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாய்ப்புகள் வந்த அதுக்கப்புறம் ரெடி ஆகுறதுன்னா கிடையாது. உலகம் அப்படி செயல்படுறது கிடையாது. உலகம் எப்படி செயல்படுறது நம்ம புரிஞ்சு செயல்பட வேண்டும். யாரும் உங்களுக்கு இது செய், அது செய் சொல்லக்கூடாது. வெட்டுக்கிளியே என்ன பண்ணுது, யாரும் அதுக்கு இது செய், அது செய் சொல்லல. உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அறிஞ்சு, புரிஞ்சு நம்ம செயல்பட வேண்டும். யாரும் நமக்கு சொல்ற மாரி வச்சுக்க கூடாது. நம்ம வேலைய நம்ம செய்யணும். முக்கியமா வாய்ப்புகளுக்காக காத்து இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும். 4வது ஒருத்தர விட்டு பார்க்கிறோம். 4வது ஒண்ணு என்ன சொல்றது, தன் கைகளினால் வலையை பின்னி, அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சிமே. ஆனா என்ன சொல்றாங்க கரெக்ட்டா அது என்ன அப்படின்னா, சிலந்தி பூச்சி கிடையாதாம். அது வந்து ஒரு பல்லியாம். பல்லி என்ன பண்ணுது, மத்த விலங்குக்கும் இதுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் என்னன்னா, பல்லி ராஜாவுடைய அரண்மனையில இருக்கு. ஏன் ராஜாவுடைய அரண்மனையில இருக்கு அப்படின்னா, பல்லி என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு உபயோகமா இருக்கு. ஏதோ பூச்சை சாப்பிடுது, ஏதோ பண்ணுது. ம். இப்ப இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க ராஜா கிட்ட கூட போ முடியும். எப்போ அப்படின்னா, ஏதாவது பிரயோஜனமா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஏதாவது பிரயோஜனமாக, உபயோகமா இருக்கணும். ஒரு ரூம்க்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அவன் வந்துட்டான் இது செஞ்சுருவான். அவனால செஞ்ச முடியும். அப்பாடி வந்துட்டான். அ நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நம்ம உபயோகமா இருக்கணும். மத்தவங்களுக்கு அ உபயோகமா இருக்கணும். ஒரு உதவியாக இருக்க வேண்டும். இப்ப 4 காரியத்த 4 ஞானமான ஜந்துவ பார்த்தோம். மகா ஞானம் உள்ளவைகள். முன்னாடியே பார்க்கணும். ஃபியூச்சர பார்த்து இப்போ செயல்பட வேண்டும். எதிர்காலத்தை பார்த்து இப்போ செயல்பட வேண்டும். இப்பதான் எனக்கு பலன் இருக்கு. ஒரு காலத்துல பலன் இருக்காது. ஒரு காலத்துல செயல்பட முடியாது என்பத பார்த்தோம். இப்பதான் சேர்த்து வைக்க முடியும். குழி மூசல பார்த்தோம். சத்துவம் இல்ல தான். ஆனா வீட்ட எங்க கட்டி வைக்குது? கன்மலையில கட்டி வைக்கிறது. ம். நம்மளுடைய பலவீனங்களை அறியணும். நம்மளுடைய பலத்த அறியணும். பலவீனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அத காம்பன்சேட் பண்ண முயற்சி செய்யணும். பலவீனம் தான் எனக்கு இது இருக்கு. என்ன பண்றது தெரியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடணும். இதுக்கு என்ன பண்றது? பதில தேடி அதற்காக நம்ம செயல்பட வேண்டும். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். யாரும் நமக்கு சொல்லக்கூடாது. நம்ம வாய்ப்புகளுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். பல்லி என்ன பண்ணுது? ராஜா அரண்மனையிலே இருக்கு. ஏன்? ஏதாவது உபயோகமா இருக்கிறது. நாமும் உபயோகமாக இருக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் இருங்கள். 7வதாக கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்ய படியுங்கள். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. கடவுள் இல்லாத பூமியில நன்மை செய்கிறதற்கு ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா, ஒரு நாள் எல்லாம் மரிக்க போறோம். யாருக்கு நன்மை செய்யணும்? எவ்வளவு நன்மை செய்யணும்? என்ன பிரதிபலன் எதிர்பார்த்து நன்மை செய்யணும்? அப்படின்னு நெறைய கேள்வி இருக்கும். கடவுள் இல்லாத பூமியில. ஆனா கடவுள் இருக்கிற பூமியில அவரை நம்பி நன்மை செய்யணும். அப்ப நெறைய கேள்வி இருக்குல்ல நமக்கு. எவ்வளவு நன்மை செய்யணும்? யாருக்கு நன்மை செய்யணும்? எந்த பிரதிபலன் எதிர்பார்த்து நம்ம நன்மை செய்யணும்? பிரதிபலன் எதிர்பார்க்கிறது நல்லதா? தப்பா?
சில சமயத்துல இப்படி இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். "வர்च्यू இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட்" அப்படிலாம் சொல்றோம். நன்மை அ நம்ம எந்த பலனும் எதிர்பார்க்காம நன்மை செய்யணும். நிறைய சமயத்துல கிறிஸ்தவர்கள் வந்து கிரியைய முக்கியத்துவப்படுத்துறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், தேவனுடைய கிரியைய பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரே கிரியை செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மை, ஒரு முக்கியமான ஒரு காரியம். இத புரிஞ்சு கொள்ள வேண்டும். பூமியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நன்மை செய்வது எந்த அளவுக்கு முக்கியம்? அதோட முக்கியத்துவத்த நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் இப்படி போதிக்கிறது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எவ்வளவு நன்மை செய்யணும்? திராணி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செய்யணும். உன்னால முடிஞ்சத செய்யணும். வித்தின் யுவர் பவர். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்க வேண்டும். திராணிய வளர்த்துக்கணும். நமக்கு பவர இன்கிரீஸ் பண்ணிக்கணும். நம்ம பிறருக்கு உதவி செய்யணும். அப்போ இந்த வசனம் சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொருட்டு அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்வதற்கு திராணி இருக்க வேண்டும். திராணிய நம்ம வளர்த்துக்கணும். நன்மை செய்ய வேண்டும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உன்னால முடிஞ்சத செய்யணும். இந்த வசனம் எப்படி சொல்லுது? காயின பார்த்து கடவுள் சொல்றாரு, "உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும்." இந்த வசனம் 2 காரியத்த நமக்கு காண்பிக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. 2வது நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். முதல் கொலையே இங்க நடக்குது சொல்லலாம்ல. அப்ப எதனால நடக்குது? எரிச்சல். முகநாடி வேறுபட்டது. எதுக்கு? நன்மை செய்யல. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அப்போ நன்மை செய்யாம இருக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யலன்னா பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது என்று நம்மலாம் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியம். இந்த வசனம் எப்படி சொல்லுது? "ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்." நிறைய சமயத்துல நம்ம எப்படி இருப்போம்னா, பிரதிபலன் எதிர்பார்த்து நன்மை செய்வோம். இப்போ நம்ம அவங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு நம்ம கிறிஸ்துமஸ்க்கு அ ஒருத்தவங்களுக்கு பிரியாணி தந்தா, அவங்க நமக்கு ரம்ஜான்க்கு அவங்களுடைய பண்டிகைக்கு நமக்கு அவங்க நமக்கு எதாவது செய்வாங்க. பலன் எதிர்பார்த்து நம்ம நன்மை செய்றோம். ஆனா, ஒருத்தவங்கனால எதுவுமே திருப்பி தர முடியல. அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? பிரதிபலன் அவங்கனால திருப்பி செய்ய முடியாது. அவங்களுக்கு திராணி இல்ல. கடவுள் உங்களுக்கு திருப்பி தருவார். இந்த வசனம் அப்படி சொல்லுது. "ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்." நீங்க ஒருத்தவங்களுக்கு யாராவது நன்மை செய்றீங்க. அவங்கனால திரும்ப தர முடியாம இருக்கலாம். ஆனா, உங்கள படைத்தவர்ன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரு உங்களுக்கு திரும்பி தருவார். அதனால தான் கடவுள் இருக்கிற உலகத்துல கடவுள் பார்க்கிறார் அப்படின்னா, கடவுள் எல்லா மனுஷனையும் படைக்கிறார் அப்படின்னா என்ன பண்றாரு? கடவுள் உங்களுக்கு திரும்பி தருவார். அதுதான் இந்த வசனம் போதிக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப தேவனை தேடுனா பலன் உண்டு. நிறைய சமயத்துல "வர்च्यू இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட்" அது மாரிலாம் சொல்றோம். அ அப்போ அது மாரிலாம் ஒரு பிலாசபிலாம் இருக்கு. நம்ம கடமைய நம்ம செஞ்சிடணும். பலனெல்லாம் எதிர்பார்க்கக் கூடாது. இந்த இந்த வசனம் சொல்லுது, "தேவனிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்." தேவனை தேடுகிறதுக்கு பலன் இருக்கு. அப்படின்னு நம்ம இந்த வசனம் சொல்ல முடியுது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பகுதி. மோசேய பத்தின ஒரு பகுதி. இந்த வசனம் சொல்லுது, "மோசே தான் பெரியவனான பொழுது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்." கடவுள் இருக்கிற ஒரு உலகத்துல, மோசேய பத்தி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வந்து சும்மா கற்பனை செஞ்சு இது வந்து ஒரு படம் தான். கற்பனை செஞ்சு பாருங்க. மோசே என்ன பண்றாரு? பார்க்குறாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் அவர் கண் முன்னாடி இதெல்லாம் வருது. ஒரு ரூம் ஃபுல்லா நெறைய நகைகள், நெறைய பொன்னு, வெள்ளி, வைரம், விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் இருக்கு. கண்ண பறிக்கக்கூடிய நெறைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. மோசே அதுல எல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் வாசனை அப்படியே வருது. என்ன பண்றாங்க? நெறைய விறகடுப்புல லைனா என்ன பண்றாங்க? விதவிதமான மானு, விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் என்ன பண்றாங்க? அப்படியே சமைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கார்லாம் இல்ல. ஸோ நிறைய ரதங்கள், குதிரைகள், யானைகள் ஏதோ அவருக்கு புடிச்ச என்னது அ ரதங்கள் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல நண்பர்கள்லாம் இருக்காங்க. பாப்புலரா அவர் மாடியிலருந்து அப்படி எட்டி பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? "மோசே, மோசே, மோசே" அப்படி என்ன பண்றாங்க சொல்றேன். பார்வோனுடைய குமாரத்தின் மகன்ல அதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு இருக்கிற எல்லா பிரிவிலேஜஸ், எல்லாம் பாவ சந்தோஷம், எல்லா அநித்தியமான காரியத்தையும் பார்க்குறாரு. அது கூடவும் என்ன பார்க்குறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தை அனுபவிப்பதையும் பார்க்கிறார். இவர் எதை தெரிந்து கொள்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து,
எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கடவுள் இருக்கிற ஒரு உலகத்துல காணக்கூடிய நிறைய பாவ சந்தோஷம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அது நிரந்தரம் கிடையாது. அநித்தியமான பாவ சந்தோஷம்னு வச்சுக்கலாம்ல. அது நித்தியம் கிடையாது. அநித்தியமான பாவம் டெம்பரரி அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்னா தான் நம்ம நித்தியத்தை பத்தி நம்ம யோசிக்க முடியும். வேற ஏதோ ஒரு பலன் இருக்கு. இல்ல அப்படின்னா அது முட்டாள்தனமான காரியம். துன்பத்தை அனுபவிப்பது அது யாரும் கஷ்டப்படுறவங்க கூட சேர மாட்டாங்க. ஜாலியா இருக்கிறது. ஏன்னா கடவுளே இல்லைன்னா ஜாலியா தான் இருக்கணும். வேற பலனே இல்லை உலகத்துல. கடவுள் இருக்கிறார் அப்படின்னா பலன் இருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இந்த வருஷம் எப்படியா சொல்லுது? லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம எப்படி சொல்றது? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு உபத்திரவம் இருக்கு, பிரச்சனை எல்லாம் இருக்கு. எதனால எல்லாம் இந்த லேசான உபத்திரவம், ரொம்ப அநித்தியமான கொஞ்ச நாள் இருக்கிற இந்த உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. அப்படி நம்ம வாசிக்கிறோம். அப்ப கடவுள் இருக்கிற உலகத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு சில சமயத்துல உபத்திரவங்கள்லாம் நம்மள என்ன பண்ணுது? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அப்படி நம்ம வாசிக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. நன்மை செய்யலாம், துன்பத்தை அனுபவப்படி தெரிந்து கொள்ளலாம். இல்ல நம்ம என்ன பண்ணலாம்? நன்மை செய்யாம இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனா கடவுள் இருக்கிறார் அப்படின்னா நித்தியமான சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. காணப்படாதவைகள் மோசே மாதிரி காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்க மாசம் சொல்லிட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து நாமும் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். அன்றியும் பட்சப்பாடம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சலிக்காமலவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இப்போ வேதம் கிரியையை ரொம்ப 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 முக்கியத்துவப்பட்டது. நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், இயேசு ஒரே கிரியை செஞ்சு முடிச்சிட்டாரு. இயேசு தேவன் உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கல, இயேசுவை பார்க்கிறாரு. அப்படிலாம் நம்ம கேட்கறதுனால நம்மளுடைய கிரியை ரொம்ப மட்டுப்பட்டுரும். நம்ம கிரியையே முக்கியம் இல்லாத நிலைமைக்கு நம்ம யோசிக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம கிரியை ரொம்ப 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 முக்கியம். வேற அப்படிதான் போடுகிறது. கிரியைகள் அவர்களோட கூட போம். பட்சப்பாடாம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நம்மளுடைய கிரியைகளின்படி தான் நியாயம் தீர்க்க போறார். கடவுள் இந்த பூமியில உங்களை கொண்டுதான் செயல்படுகிறார். அதனால நம்ம கிரியைகள் ரொம்பவும் முக்கியம். இந்த வசனம் எப்படி சொல்றது? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். நல் நடக்கை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். நற்கிரியைகள் முக்கியம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். மாற்றம் இல்ல, நம்மளுடைய திறனை வளர்த்துக்க வேண்டும். அப்பதான் இன்னும் நிறைய செய்ய முடியும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கிரியைகளின்படி பலன் தருகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டும், உயர வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். 8வதாக இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட வேண்டும். இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட வேண்டும். நமக்கு வேலையை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கலாம். நம்ம நிறைய சமயத்துல எப்படி நினைப்போம்? வேலை ஆவிக்குரிய காரியம் கிடையாது. அது உலக பிரமாண காரியம். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் கேட்டிருப்போம். என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியம் தேடுகள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படிலாம் யோசிக்கும் போது வேலை நம்ம முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்புறம் என்ன வேலை செய்யறது? நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ வேலையோட முக்கியத்துவத்தை நம்ம நிறைய சமயத்துல புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ 3 கேள்வியை நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி, நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும்? மோட்டிவேஷன். என்னத்துக்கு வேலை செய்யணும்? அதான் நம்ம சொல்றோம்ல, நம்ம வேலை முக்கியம் கிடையாது. அது அது உலக பிரமாண காரியம். என்னத்துக்கு அது வேலை செய்யணும்? என்னத்துக்கு செய்யணும்? அப்படின்ற கேள்வி வரும். 2வது, என்ன வேலை செய்ய வேண்டும்? நிறைய நேரத்துல நம்ம எப்படி யோசிப்போம்? கடவுளுடைய சித்தம் என்னது? நான் வேலை செய்யணுமா? செய்யக்கூடாதா? எந்த வேலை செய்யணும்? கடவுளுடைய சித்தம் என்னது? பைபிள் என்ன சொல்லுது? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 3வது, எப்படி வேலை செய்ய வேண்டும்? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படி சொல்றாங்க. நிறைய காரியம் இருக்கு. எப்படி வேலை செய்ய வேண்டும்? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் சொல்றது, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்ப இந்த வசனத்துல ஒண்ணு சொல்றாங்க. என்னது? மேக் இட் யுவர் அம்பிஷன் தட் யூ வில் நாட் பி டிபெண்டன்ட் ஆன்
எனிபடி. நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அ அப்படி நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படி, உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று. முதலாவது இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நமக்கு ஒன்றும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளே வேலை செஞ்சு பெற்றுக்கொள்ற ஒரு நிலைமை இருக்க வேண்டும். யாரையும் சார்ந்து நம்ம வாழக்கூடாது. அது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்போ மோட்டிவேஷன் டூ ஒர்க். ஏன் வேலை செய்யணும்? பைபிள் சொல்ற ஒரு ஒரு பதில் என்னது? ஏன் வேலை செய்யணும்? முதல் ஒரு பதில் என்னது? யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. உனக்கு எதாவது வேணும் அப்படின்னா, நம்ம அத வேலை செஞ்சு வாங்குற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டும். உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. 2வது, இன்னவிதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். அப்ப இந்த இந்த வசனத்துல நம்ம என்னென்ன பார்க்க முடியுது? ஒழுங்கற்று நடக்கக்கூடாது, இலவசமாய் சாப்பிடக்கூடாது. அதனால என்ன பண்ணாராம் பவுலு, யாருக்கும் பாரமா இராதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டாராம். இப்படிதான் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாராம். நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும், பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்றோம் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலுடனே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்லுது? வேலை செய்ய மனசு இல்லைன்னா சாப்பிடவும் கை போகக்கூடாது. அப்படி சொல்றாரு. அமைதலுடனே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். அப்போ பவுல் என்ன பண்றாரு? இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் அப்படி சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கணும்? ஏன் வந்து வேலை செய்யணும்? முதல் யாருக்கும் நம்ம நம்ம என்ன பண்ணணும்? உணவுக்கும் குறைவில்லாமல் இருக்கணும். நம்ம டிபெண்டன்ட்டா யாருக்கும் இருக்கக்கூடாது. யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. இந்த வருஷம் சொல்லி சொந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம். யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. சொந்த கையினால வேலை செஞ்சு சாப்பிடணும். மோட்டிவேஷன் டூ ஒர்க். ஏன் வேலை செய்யணும்? நம்ம சொந்த சாப்பாட்ட சாப்பிடணும். அதுக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும், வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட வேணும். அது வந்து ஒழுங்கு. வேலை வந்து ஒழுங்கு. இலவசமா சாப்பிடக்கூடாது. அப்புறம் 3வது என்ன சொல்றாரு? ஒருவன் வேலை செய்ய மனசு இல்லைன்னா, அவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்ய மனசு இல்லையா? வேலை வந்து ஆவிக்குரிய காரியம் இல்லையா? நல்லது. வேலை ஆவிக்குரிய காரியம் கிடையாது தான். சாப்பாடும் ஆவிக்குரிய காரியம் கிடையாது. அதனால நீங்க சாப்பிடாம ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. வேலை செய்ய மனசு இல்லைன்னா, சாப்பிடவும் கை போகக்கூடாது. அப்ப வேலை செய்யணும். வேலை செய்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லுது, குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்ன சொல்லு? திருடுகிறவன் இனி திருடாமல் ஒரு விசுவாசியோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் சொல்றாங்கல்ல. முன்னாடி பாவத்துல இருந்து முன்னாடி இப்படி இருந்த கிறிஸ்துவன் எப்படி இருக்கணும்? குறைச்சல் உனக்கு கொடுக்கத்தக்கதாக உனக்கு உண்டாயிருக்கும்படி. அப்ப என்னால முடியல அப்படி சொல்ல முடியாது. அ இது வந்து நல்ல நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆகி பிறருக்கு தராங்க. ஒருத்தனோட லைஃப் வந்து என்ன பண்றான்? பிறர்கிட்ட இருந்து சுரண்டுறான். அந்த லைஃப் மாறி என்ன பண்றான்? இவன் லைஃப் வந்து நல்லா மாறி பிரயாசப்பட்டு பிறருக்கு தரான். இது மாரி லைஃப் தான் கிறிஸ்துவ லைஃப். 2வது மோட்டிவேஷன் என்னது? முதல் மோட்டிவேஷன் என்ன பண்ணாரு? யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. 2வது சொந்த கையினால வேலை செஞ்சு சாப்பிடணும். நம்ம சொந்த சாப்பாட்ட சாப்பிடணும். அ ஒழுங்கற்று திரியக்கூடாது பார்த்தோம். இன்னொரு மோட்டிவேஷன் என்ன சொல்றாங்க? பிறருக்கு தர்றதுக்கு நம்ம வேலை செய்யணும். நமக்கு உண்டா இருக்கணும். பிறருக்கு தர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வேலை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டோம். என்ன வேலை செய்யறது? கடவுள் சித்தம் என்னது? பைபிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள் வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லல. எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுது. செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். என்ன வேலை கிடைச்சாலும், என்ன வேலை கிடைச்சாலும் உன் பலத்தோடு செய். எல்லாம் பலத்தோட செய்யணும். எப்படி செய்யணும்? நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பைபிள்ல சொல்லியிருக்குன்னு வைங்களேன். எல்லாரும் நீச்சல் வீரன் ஆவணும். எல்லாரும் இன்ஜினியர் ஆவணும். அப்படின்னா இப்போ நீச்சல் வீரன் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ ஒருத்தன் பாலைவனத்துல இருந்தா அவனால எப்படி நீச்சல் கத்துக்க முடியாது? தண்ணியே இல்லையே! அப்ப பைபிள் வந்து ரொம்ப ரொம்ப பைபிள் பிலாசபி என்ன அப்படின்னா, என்ன வேலை வேணாலும் செய். லீகலி, மாரலி, எத்திக்கலி இருக்கணும். சட்டப்படி இருக்கணும். ஒழுங்கின்படி இருக்கணும். நன்மை ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அது மாதிரிலாம் வாசிக்கிறோம்ல. லீகலி, மாரலி, எத்திக்கலி இருக்கணும். அந்த வேலை நம்ம செய்யணும்.
அப்போ செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ நல்ல வேலையை, ஒழுங்கான வேலையை, சட்டத்தின்படி இருக்கிற வேலையை, மனசாட்சியின்படி இருக்கிற வேலையை நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். முழு பலத்தோடு செய்ய வேண்டும். கடவுளுடைய சித்தம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில அ இந்த பெர்சனல் டெவலப்மென்ட் அது மாதிரிலாம் என்ன பண்றாங்க, ரிசர்ச் பண்றவங்க என்ன சொல்றாங்க, நேச்சர், நர்ச்சர் அப்படி சொல்றாங்க. என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, என்ன சொல்றாங்க, நேச்சர், நர்ச்சர். கடவுள் வந்து உனக்கு சில டாலண்ட் தந்திருப்பார். சில நேச்சுரலா உனக்கு திறமை தந்திருப்பார். உதாரணத்துக்கு ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனுக்கு நேச்சுரலாவே ரொம்ப ஹைட்டா இருக்கான். அப்புறம் அவன் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஏதாவது ஜிம்முக்குலாம் போயிட்டு கொஞ்சம் நர்ச்சர் பண்ணிக்கலாம். தன்னை தானே டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ் ஆகவோ, இல்ல வந்து ஆர்மிலயோ அது மாரி மாறலாம். அது மாரி என்ன பண்ணணும், கடவுள் உனக்கு நேச்சுரலா சில திறமை தந்திருப்பாரு. சில விஷயம் உனக்கு புடிச்சிருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், நீ அத நர்ச்சர் பண்ணணும். அதுக்கான அ பைபிள் சொல்ற மாரி எல்லாம் ஓடுறாங்க. இச்சடக்கமா இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, தன்னை ஒடுக்குறாங்க பாத்தியா, உன்ன ட்ரெய்னிங் பண்ணி உன்ன தகுதிப்படுத்தணும். அ அப்போ இன்னொரு காரியம் சொல்லலாம். அ கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக முடிக்க திராணி இருக்கா? அப்ப முடிக்க முடியுமா? அது மாரி பார்க்கணும். அப்போ நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி அப்டின்னா, செய்யும்படி எப்படி வேலை செய்யணும் அப்டின்னா, செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ பைபிள்ல வந்து கடவுள் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் எழுதி வைக்கல. என்ன சொல்லுது, என்ன வேலை செஞ்சாலும் ஒழுங்கான வேலை, சட்டத்தின்படி இருக்கிற வேலையை நீ செய்யணும். என்ன செஞ்சாலும் உன் முழு பலத்தோடு செய்யணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்றே செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். என்ன வேலை செஞ்சாலும் சட்ட சட்டத்தின்படி இருக்கணும். ஒழுங்கின்படி இருக்கிற வேலையை சொல்றேன். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்றே செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கு செய்ற மாரி செய்யணும். பெஸ்ட்டா செய்யணும். வேலை செய்யும்போது யாருக்கு செய்றீங்க? தேவனுக்கு செய்றீங்க. கர்த்தருக்கு செய்றீங்க அப்படின்னு பெஸ்ட்டா செய்யணும். முழு பலத்தோட செய்ய வேண்டும். பைபிள் அப்படி நமக்கு போதிக்கிறது. இரவும் பகலும் பிரயாசத்தோடும், வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட வேண்டும். 9வதாக பிறரை தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். பிறரை தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒன்றையும் வாடினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவள் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்ன சொல்றாங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது என்ன கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை? நிறைய சமயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஈலான் மஸ்க் அவர் எப்படி யோசிக்கிறாரு தெரிஞ்சா நான் அவரை மாதிரி மாறிடுவேன். ஜெஃப் பேசோஸ் அவர் எப்படி யோசிக்கிறாரு தெரிஞ்சா நான் அவரை மாதிரி மாறிடுவேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவேன். ட்ரம்ப் எப்படி யோசிக்கிறாரு தெரிஞ்சா நான் ட்ரம்ப் மாதிரி மாறிடுவேன். ஆனா இயேசுவின் சிந்தை என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை தெரியுமா? தெய்வீக சிந்தை என்ன தெரியுமா? நீங்க தெய்வீக சிந்தை என்ன தெரிஞ்சா, இயேசு கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரு தெரிஞ்சா, உங்களுக்கு தெய்வீக சிந்தை ஒன்றும். வா தெய்வீக சிந்தை என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். பிறர என்னை விட பிறன் வந்து மேன்மை உள்ளவன் அப்படின்னு யோசிக்கிறது தான் தெய்வீக சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை. அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தனக்கானவைகளை எண்ணலையாம். மனுஷீக சிந்தை என்னது? இப்போ ஒரு குரூப் போட்டோ இருந்தா யார் போட்டோவை ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணி பார்க்குறோம்? நம்ம போட்டோவை தான் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அதுதான் மனுஷீக சிந்தை. நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு? நம்மளை பத்தி தான் இருக்கு. என்ன சாப்பிடலாம்? என்ன படிக்கலாம்? நாளைக்கு என்ன பண்ணுறது? அவன் என்ன எப்படி பார்த்துட்டான்? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சர்வைவல் மோட்ல தான் இருக்கும். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் சொல்றோம். நம்மளை பத்தி தான் இருக்கு. நம்ம பிரெயின் நம்மளை பத்தி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா பிறரை பத்தி நம்ம யோசிக்கிறோமா? அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பிறரை தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். நம்மளை பத்தியே யோசிச்சுன்னு இருக்கிறது கிடையாது. பிறனை பத்தி யோசிக்கிறது. அதுதான் தெய்வீக சிந்தை. பிறரை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். இப்ப நம்ம இந்தியால இருக்கோம். இந்தியால எல்லாருடைய மனநிலை எப்படி அப்படின்னா, ஒருத்தன் ஏதாவது ஜெயிச்சுட்டான், ஏதாவது சாதிச்சுட்டான்னா அவன் கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டாடுவாங்க. கடவுள் அப்படி சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சு புகழ்ந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு மாட்டினா போதும். என்ன பண்ணுவாங்க, அவனை கிழிச்சு தொங்க விட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்படிதான் என்ன பண்றோம், இந்தியால நம்ம
நிறைய பேரோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. அவன் சூப்பரா பண்ணா அவன் கடவுள், இல்ல எதுலயாவது மாட்டிட்டான்னா அவன கிழிச்சு ஒண்ணுமில்லாம மாத்திடுறோம். நிறைய சமயத்துல என்ன பண்றோம், அப்போ அது மாரி இருக்கிற சமயத்துல நிறைய சமயத்துல நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படிதான் இருக்கு. அவன் லைஃப் என் லைஃப்ன்னு கம்பேர் பண்ணும்போது, அவன் ஏதோ மேன்மையா இருக்கிற மாரி தெரியலையே! எதுவும் பெருசா தெரியலையே! என் லைஃப் தான் முக்கியம். அ அவனும் அவன் மூஞ்சியும், அவன் மொழியும், வேலை இல்லாதவன். என் ஹைட் என்ன தெரியுமா? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். என் வெயிட் என்னன்னு தெரியுமா? அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கடவுள் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, என் லைஃப்பையும், உன் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, என் லைஃப் தான் நல்லா இருக்கு. அப்படி அவர் என்ன பண்ணல, யோசிக்கல. தேவனுடைய ரூபமா இருந்தும், தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். வாவ்! அப்போ நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது, இல்ல என் லைஃப் விட மத்தவன் முக்கியம். பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும். பிறனை தன்னிலும் மேன்மை உள்ளவனாக கருத வேண்டும். அமெரிக்கால அது வந்து ஒரு கிறிஸ்டியன் நேஷன் சொல்றாங்க. அதுல ஒரு கோர் பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல். எல்லா மனிதர்களும் சமமாய் படைக்கப்பட்டுள்ளனர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே சமயத்துல நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் சூப்பரா இருந்தானா அவன கொண்டாடுறோம். இல்லன்னா அவன மனுஷனோட கீழ அவன என்ன பண்றோம், அ அவன ஒண்டு இல்லாம பண்ணிர்றோம். ஆனா அவன் மனுஷன். ஒரு வேளை தப்பு செய்யலாம். மனுஷன் அப்படின்னு மனுஷனா அவன பார்க்கிறது கிடையாது. ம். ஜான் லெனக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிஷியன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மேட் இன் த இமேஜ் ஆஃப் காட், விச் விச் கிவ்ஸ் தெம் இன்ஃபைனைட் வேல்யூ அண்ட் வொர்த்." மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க விலையேற பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு பார்க்கணும். விலையேற பெற்றவன் அப்படின்னு யோசிக்க வேண்டும். ம். ஆனா, நிறைய சமயத்துல மனுஷங்கள பார்க்கும்போது அவன விலையேற பெற்றவன்னு யோசிக்க முடியல. எல்லாம் சமமா படைக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணல, யோசிக்க முடியல. அவன் லைஃப்ப பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கைய பார்த்து அவன் என்ன பண்றோம், ரொம்ப அ மேன்மையா அவன பத்தி என்ன பண்றது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. அவன் அவன் லைஃப் வந்து என்ன கிடையாது, ரொம்ப பிரகாசமா இல்ல. ஒரு உதாரணம் நம்ம பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு புரொஃபசர் கேட்பாரு. ஒரு ரூ. 500 நோட்டு எத்தன பேருக்கு வேணும் அப்படி கேட்கும்போது எல்லாரும் கை தூக்குவாங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும். இப்ப அந்த ரூ. 500 கசக்கி, இப்ப இந்த ரூ. 500 நோட்டு யாருக்கு வேணும்? எல்லாரும் கை தூக்குவாங்க. அப்புறம் அந்த ரூ. 500 நோட்ட கால்ல போட்டு மிதிச்சுட்டு, "பழுக்கா இருக்கு. நல்ல புட்டும் புதுசா நல்லா பளிச்சுன்னு இல்ல. இப்ப யாருக்கு வேணும்?" எல்லாரும் கை தூக்குவாங்க. ஏன் அப்டின்னா, நான் தான் அந்த ரூ. 500 நோட்ட கசக்குனாலும், மிதிச்சாலும் அதோட வேல்யூ என்ன பண்ணல, மாறல. அதேபோல கடவுள் மனுஷனை தமது சாயலின்படி, ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். அவர்களிடத்துல நம்ம அன்பு கூர வேண்டும். அவர்கள மனிதர்களாய் பார்க்க வேண்டும். ஒருவேள அந்த தன்மை இல்லாம இருக்கலாம். அந்த இமேஜ் ஆஃப் காட் தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி படைத்த மனிதனுக்கு அந்த தன்மை இல்லாம இருக்கலாம். அ நிறைய சமயத்துல இந்தியால இருக்கிறதுனால, அவங்க ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு கல்வி இல்லாம இருக்கலாம். இருள்ல இருக்கலாம். நிறைய சமயத்துல தேவன அறியாம இருக்கலாம். அவங்கள நம்ம பார்க்கும்போது, அ தேவன் பார்க்கிற மாரி அவங்கள பார்க்கணும். விலையேற பெற்றவர்களாக அவர்களை பார்க்க வேண்டும். பைபிள் பைபிள்ல வாசிக்கிறோம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. தேவனால் இயேசுவால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். என்னது? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ நம்ம தேவனுடைய சீஷர், இயேசுவின் சீஷர் அப்படின்னு பிறர் எப்படி அறிந்து கொள்வாங்களாம்? நம்ம அன்பா இருக்கிறதினால். சகோதர சிநேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறனை நம்மை விட பிறன் மேன்மை உள்ளவன் என்று யோசிக்க வேண்டும். பிறனுக்கானவைகளை யோசிக்க வேண்டும். பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறனை தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். 10வதாக கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றது என்ன கிடையாதுன்னா, கழுத்துல கட்டி வச்சுட்டு கர்த்தர் நல்லவர் சொல்லு சொல்லு அப்படி கிடையாது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றது ஒரு அனுபவம். ருசித்து பார்க்கிற ஒன்றா இருக்கு. ஆனா நிறைய சமயத்துல அப்படிதான் இருக்கு. அவரு கடவுள் நல்லவர் கிடையாது. நிறைய சமயத்துல எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, கடவுள் நல்லவர் சொல்றது கஷ்டமா இருக்கும். அவரு சுயநலமான கடவுளா இருக்காரு. செல்ஃபிஷ் கடவுளா இருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு தெரியும். அதத்தான் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் கிடைச்சிருந்தா எங்கேயோ இருந்திருக்க வேண்டியவன். சூப்பரா இருந்திருக்கும் என் லைஃப். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா என் வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும். அதத்தான் இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. நல்ல கடவுளே கிடையாது இவரு. இவர் எப்படி நான் நல்ல கடவுள்ன்னு சொல்றது? இவரு கெட்ட கடவுள். அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்களும் யோசிச்சிருக்கலாம். அ ஏன் அப்படின்னா, பிசாசு அப்படிதான் வேலை செய்றான். என்ன சொல்றான்? சர்ப்பமானது ஸ்ரீ கிட்ட என்ன சொல்றாங்க? "தோட்டத்துல இருக்கிற கனியெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டாரா?" ஸ்ரீ என்ன சொல்றாங்க? "இல்ல எல்லா கனியும் சாப்பிடலாம்.
ஆனா தோட்டத்தின் நடுவுல இருக்கிற கனியை மட்டும் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் கூடாது. கடவுள் என்ன சொல்றாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சர்ப்பம் என்ன சொல்றது? நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். கடவுள் சொன்னத நீங்க சாகவே சாக மாட்டீங்க. இத புசிக்கும் நாள்ல உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஆடாம் ஏவாள பத்தி யோசிங்க. என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, எத்தனையோ கோடி கணக்குல ஸ்டார்ஸ் இருக்காம். ரொம்ப அழகான, ரொம்ப ஆச்சரியமான, குளோரியஸான ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு, யூனிவர்ஸ் எவ்வளோ இருக்கு. இல்ல கடவுள் எத்தனை பேருக்கு படைச்சாரு? 2 பேருக்கு படைச்சாரு. ஆடம் ஏவாளுக்காக எத்தனையோ கோடி கணக்குல ஸ்டார்ஸ் படைச்சிருக்காரு. இதே நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லியிருப்போம்? ஒரு ஸ்டார்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஒரு 50 ஸ்டார் படிங்க, ஒரு 100 படிங்க. அதுக்கு மேலலாம் வேணாம். எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அதெல்லாம். ஆனா கடவுள் என்ன பண்றாரு? எத்தனையோ கணக்குல, கோடி கணக்குல ஸ்டார்ஸ் படைச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. ஏதேன் தோட்டத்த பத்தி சொல்லும்போது, பொன் விளையும் ஆறுகள கடவுள் படைச்சிருக்காரு. பொன் விளையும் ஆறு. யாருக்கு? 2 பேருக்கு. இவ்ளோ கடவுள் என்ன பண்ணிருக்காரு? ஆதாம் ஏவாளுக்கு தந்திருக்காங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க? என்ன சொல்றாங்க? ஸ்ரீ சொல்றாங்க, "அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு." கடவுள் எவ்வளவோ தந்திருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த விருட்சம் அதுதான் நல்லது. அதுதான் இன்பம். அதுதான் புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கு. அதுதான் இச்சையா இருக்கு எனக்கு. அதுதான் வேணும். நிறைய சமயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். அப்படி யோசிக்கிறோம். அது மட்டும் கிடைச்சா அதுதான் வேணும். அப்படி யோசிக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எது எனக்கு அல்டிமேட்டா வேணும், இது என் வாழ்க்கைய சூப்பரா மாற்றிடும், இது எனக்கு நல்லது, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ, அதுதான் விக்கிரகம் அப்படி சொல்றாங்க. அதுதான் எனக்கு நல்லது, அதுதான் எனக்கு இன்பம், அதுதான் எனக்கு இச்சிக்கப்படத்தக்கது அப்படி யோசிக்கிறீங்களே, என்ன சொல்றீங்க? விக்கிரகத்துக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்கிரகம் அப்படின்னா என் வாழ்க்கையின் அல்டிமேட்டான அல்டிமேட் இதுதான் அப்படின்னு எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் விக்கிரகம். அதுதான் உங்க சாமி. நீங்க எனக்கு அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். அந்த பொண்ணு தான் உங்களுக்கு சாமி. எனக்கு பணம் மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். இந்த வீடு மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும். அதுதான் எனக்கு வேணும். அதுதான் என் இன்பம். அதுதான் எனக்கு நல்லது. அதுதான் எனக்கு இச்சிக்கப்படத்தக்கது. அதுதான் உங்களுக்கு சாமி. எப்போ இயேசு மட்டும் கிடைச்சா, இயேசுவ மாத்திரம் நான் அறிந்து கொண்டா, இயேசு மட்டும் எனக்கு போதும். அவர் தான் என் வாழ்க்கையின் எல்லாமே. அவர் தான் என் வாழ்க்கைக்கு நல்லது. அவர் தான் என் இன்பம். எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ, அப்பதான் இயேசு உங்களுக்கு சாமி. அப்பதான் யாவே தேவன் உங்களுக்கு சாமி. ம். அந்த காலத்துல நிறைய கடவுள்கள் இருக்கு. கடவுளுக்குலாம் நிறைய பேர் இருக்கு. அ என்ன சொல்றாங்க அப்படின்னா, காடஸ் ஆஃப் லவ், அஃப்ரோடைட்டி, ஜியூஸ் ஒவ்வொன்னுக்கும் ஒரு கடவுள் இருக்கு. அன்புக்கு, வாருக்கு, போருக்கு ஒரு கடவுள் இருக்கு. அது மாரி தண்டருக்கு ஒரு கடவுள் இருக்கு. அப்புறமா அது மாரி நிறைய விதமான கடவுள் இருக்கு. ஆனா என்னன்னா, எல்லா கடவுளும் பலி கேட்கிற கடவுள். என்னது? எல்லா கடவுளும் பலி கேட்கிற கடவுள். நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க. நீங்க எது உங்களுக்கு நல்லது? எது உங்களுக்கு இன்பத்தை தரும்? எது இச்சிக்கப்படத்தக்கன்னு எது பின்னாடி ஓடி இருக்கீங்களோ, எல்லாம் உங்ககிட்ட பலி கேட்கிற கடவுளாக இருக்கிறது. எது உங்க வாழ்க்கையின் அல்டிமேட்டா வச்சிருக்கிறீங்களோ, எல்லாமே உங்ககிட்ட இருந்து திருடி இருக்கும், கொலை செய்து இருக்கும், அழித்து இருக்கும். பைபிள்ல வாசிக்கிறோம். "திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூரணப்படவும் வந்தேன்." மறுபடியும் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கீங்க. எது உங்க வாழ்க்கையில அல்டிமேட்ன்னு நெனச்சிருக்கீங்க? இது மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். அது என் வாழ்க்கைக்கு இன்பம், நல்லது அப்படின்னு யோசிச்சு ஓடி இருக்கிறது எல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடி இருக்கும். இளமைய திருடி இருக்கும். பணத்த திருடி இருக்கும். உங்கள உங்கள கொன்று இருக்கும். உங்கள அழிச்சு இருக்கும். குடும்பத்த அழிச்சிருக்கும். ஏன்னா திருடன். எல்லாமே பலி கேட்கிற கடவுள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நமக்காக பலியான கடவுள். வேற எந்த கடவுளும் மனுஷனுக்காக பலியாகல. அப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய சமயத்துல கடவுள் நல்லவர்ன்னு சொல்ல முடியல.
ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், இது மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படிதான் ஆடாம் ஏவாளும் யோசிச்சாங்க. அது அந்த வெளிச்சம் நல்லது, இன்பம் அப்படின்னு யோசிச்சாங்க. இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு அப்படிலாம் யோசிச்சாங்க. ஒண்ணு அது மட்டும் கிடைச்சா அதுதான் விக்கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் இது மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். கடவுள் நல்லவர் கிடையாது. இதைத்தான் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படி யோசிக்கிறோம். கடவுள் எவ்வளவு ஆடாம் ஏவாளுக்கு தந்து இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதை தேடி ஓடுனோமோ அது நம்ம கிட்ட இருந்து கொலை செஞ்சிருக்கும், அழிச்சிருக்கும், திருடி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மாற்றம் தான் ஜீவன் தரவும், அது பரிபூர்ண படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ண படவும் வந்தேன். எல்லா சாமியும் பலி கேட்கிற சாமி. இயேசு கிறிஸ்து மாற்றம் தான் பலியான சாமி. இப்போ இந்த கேள்விக்கு நாம ஒரு சில பதில நம்ம பார்க்கலாம். ம். என்ன சொல்றான் பிசாசு இன்னைக்கு, அவர் நல்லவர் கிடையாது. அவர் நெட்டு வச்சுக்கினாரு. அ அவர் எப்படி நீ நல்லவர்ன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கும். ஒரு சில பதில நம்ம பார்க்கலாம். வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் ஜீவனையும், சுவாசத்தையும், சகலத்தையும் கொடுக்கிற அவர். முதல் இதய துடிப்பு தந்தது அவர். ஜீவனை தந்தது அவர். சுவாசத்தை தந்தது அவர். நமக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுக்கிற அவர். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க நல்ல வீடு, சுவாசிக்கும் காற்று, தண்ணீர், சூரியன் எல்லாத்தையும் கடவுள் தான் தந்தார். நல்ல அப்பா, அம்மா, நல்ல பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், சகலத்தையும் கொடுக்கிற அவர். கடவுள் எவ்வளவு நல்லவர்ன்னு யோசிச்சு பாருங்க. மாற்றம் இல்ல. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். பிசாசு அப்படிதான் நம்மள யோசிக்க வைப்பான். கடவுள் நல்லவர் கிடையாது. அவர் அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. பைபிள் என்ன சொல்லுது? அவர் தான் ஜீவனை தந்தார், சுவாசத்தை தந்தார், யாவற்றையும் கடவுள் நமக்கு தந்தார். ஒருவேளை அது எனக்கு தரலையே. பைபிள் ஒரு கேள்வி கேக்குது. தன்னுடைய சொந்த குமாரனே தந்தாரே. அ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்படின்னா, எல்லாத்தையும் தந்தாருன்னு சொல்ல, கேள்வி கேட்க வைக்குது. நம்மள யோசிக்க வைக்குது. அ ஒருவேளை அது கடவுள் நம்ம நினைக்கிறத தராம இருக்கிறதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன புரிதல் இருக்கணும்? தன்னுடைய சொந்த குமாரனே தந்தாரு. இத தராம விட்டுருவாரா? அவர் நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். வெளியேற பெற்ற சொந்த குமாரனே தந்துட்டாரு. இது என்ன இது ஒண்ணும் கிடையாது. அ இது நல்லது கிடையாது. இயேசு தான் நல்லது. நான் நினைக்கிறது எல்லாமே என்ன அழிச்சிரும். என்ன கொன்னு போட்டுரும். என்ன கொலை செஞ்சிடும். இவரு தான் நல்ல தேவன். இவரு தான் எனக்கான பலியான தேவன். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினபோது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அறிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நாம் ஆராதிக்கிற யாவே தேவன் மாற்றம்தான் நம்மளுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் யாவையும் தந்தவர். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். மாற்றம் அல்ல, நம்மை பூமியில் அரசாள செய்ய போகிற, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி பூமியிலே அரசாள செய்ய போகிற தேவன் யாவே தேவன் மாற்றமே. அவர் நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். கர்த்தர் நல்லவர். Thank you for listening.